சரி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சம்மாந்துறை நலம்புரி சமூக சேவைகள் அமைப்பினுடைய ஏற்பாட்டில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மகாநாடு 2025 சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எமது உயர் அதிகாரிகள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கும் முகமாக முதலில் கிராத்தோடு நாங்கள் அன்போடு மேடை கழித்துக் கொள்வது சமாதுரை உஸ்ரா பள்ளி வாசல் பேஷ் இமாம் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மௌலவி YL முகமது ஆசாத் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. صدق الله العظيم. ஜஸாக்கமுல்லாஹ் ஹைர். எமது சமூகத்தின் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் பெரிதும் பாதிக்கின்ற போதைப் பொருள் அற்ற சமூகத்தை மீட்டெடுக்கின்ற இந்த விழிப்புணர்வு மாநாட்டை வரவேற்புரையும் அதனுடைய நோக்கத்தினையும் தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் அன்போடு மேடை கழித்துக் கொள்ளப் போவது சமாதுரை சமூக நலன் சமூக சேவைகள் அமைப்பினுடைய நலம்புரி சமூக சேவை அமைப்பினுடைய தலைவர் எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய சுலைமான் நபி அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்பவன் வணக்கம். மதிப்புக்குரிய மதகுருமார் மற்றும் உயர் அதிகாரிகள், சமூக சேவை ஆர்வலர்கள், உத்தியோகத்தர்கள் அனைவரையும் எமது சம்மாந்துறை நலம்புரி சமூக சேவைகள் அமைப்பின் சார்பில் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். எமது அமைப்பானது அமைப்பை பற்றி சிறிது கூறலாம்னு நினைக்கின்றேன். இந்த அமைப்பில் சுமார் 400 உறுப்பினர்கள் உள்ளார்கள். உள்நாட்டில் உள்ளவர்களும் வெளிநாட்டில் உள்ளவர்களும் உள்ளார்கள். நாங்கள் மாதம் ஓரிரு சமூக சேவைகளை பொதுமக்கள் மத்தியிலே செய்து கொண்டிருக்கின்றோம்.
தொடர்ந்து இவ்வாறு செய்து கொண்டு வந்திருந்த நமக்கு இன்றைய தற்போது எமது ஊரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எமது பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் சம்பந்தமாக, அதாவது இந்த போதைப் பொருளால் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, இது தொடர்ந்து கூடிக்கொண்டே வருகின்றது என்ற நிலைமையை அறிந்து எமது உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இவ்வாறான ஒரு ஆரம்ப நிகழ்வை போதைப் பொருள் சம்பந்தமான, அதாவது போதைப் பொருள் பாவனையால் ஏற்படும் ஆபத்துக்கள் அதை தடுப்பது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு மாநாட்டை ஆரம்பித்து வைத்து அதைத் தொடர்ந்து எமது ஊரின் பல பகுதிகளிலும் இதை கொண்டு சென்று மக்கள் மத்தியிலே இதை பற்றியான சரியான தெளிவை கொடுக்க வேண்டும் என்று ஆரம்ப மூலமாகவே எமது இந்த அமைப்பினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான், ஒரு காலத்திலே அறவே போதை வஸ்து என்றால் என்ன என்று தெரியாதிருந்த எமது சமூகத்தில் இன்று இது பரவலாக தெருவுக்கு தெருவு, வீட்டுக்கு வீடு இது சென்று உட்புகுந்து பல குடும்பங்களை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போதவஸ்து பாவினையின் காரணமாக அப்பாவி மக்கள், நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளுக்கு ஒருவருக்கு இந்த நோய் தொற்றிவிட்டதன் காரணமாக குடும்பம் முற்றுமுழுதாக அந்த குடும்பத்தை அடி வேரோடு அழிக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த போதை வஸ்து கொண்டு சென்றுள்ளது. அந்த வகையில் இன்று நாம் பார்ப்போமாக இருந்தால், இந்த போதை வஸ்தினால் எவரை பார்த்தாலும் சந்தேகம். கணவன் மனைவியை பார்க்கக்கூட இன்று பொம்பளைகளுக்கு மத்தியிலேயே இந்த போதை வஸ்து பரவி உள்ளதால் சந்தேக கொண்டுடைய எல்லாரையும் பார்க்க வேண்டியிருக்கு. பெத்த பிள்ளைய கூட சந்தேகம், தெருவிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றி சந்தேகம், பாடசாலைக்கு சென்றால் மாணவர்களை பற்றி ஆசிரியர்களுக்கு சந்தேகம், குர்ஆன் மதரசாவுகள் கூட இது ஊடுருவி இன்றைக்கு சும்மா சுயனம் பற்றி ஒரு படியன் சாதையா மயக்க நிலையில் இருந்தால் கூட அந்த ஆசிரியருக்கு சந்தேகம், போதை வஸ்து பாதித்திருப்பானோ என்று சந்தேகம். இவ்வாறு இது தெருக்கள் வீடுகள் தோறும் பரவி வருகின்ற காரணத்தினாலும் இதனால் இந்த போதை வஸ்துக்கு பாவனைக்கு உட்பட்டவர்களின் குடும்பங்களிலே நமக்கு சில தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. சில பிரதேசங்களிலே போய் பார்ப்போமாக இருந்தால் அங்கு சில குடும்பத்திலே தொழில் இல்லை, தொழில் செய்ய போறதில்லை, வருமானம் இல்லை, இருக்கிறத எடுத்துக்கொண்டு விற்று கேவலம் கோழி வளர்த்த கோழியிடம் முட்டையை கூட கொண்டு வித்து போட்டு புளிச பாவிக்கக்கூடிய நிலைமை மாறி இருக்கு. அதால அந்த கணவன் இப்படியான செயலுக்கு அடிமையாவதன் காரணத்தினால மனைவி பிள்ளைகள நிலைமையை பார்த்தா போசாக்கு அற்றவர்களாக, இப்ப தற்போது காசாவிலே நடைபெற்றுகின்ற யுத்தத்தின் காரணமாக பெண்களும் பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டிருப்பது போன்று அவர்கள் சமூகத்தாலையும் ஒதுக்கப்பட்டு உதவி செய்வதற்கு ஆளில்லாத நிலையில அந்த தாய்மாரும் பிள்ளைகளும் நோய்வாய்ப்பட்டவர்கள் போல, அதாவது போசாக்கு அற்றவர்களாக அவர்கள் வீட்டில் போய் உள்ளுக்கு பார்த்தா எதுவுமே இல்லை, ஒரு பாயின் 2 தலகாணியும் தான் இருக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. அதால ஏற்படுற முரண்பாட்டின் காரணமாக அந்த சின்ன பிள்ளைகளை தூக்கி அடிச்ச சரித்திரமும் இருக்குது. பிள்ளையை தூக்கி அடிப்பண்ணி தரலன்னா காசு அந்த மனைவியிடம் விரட்டி இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் சமூகத்தில் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகின்றது. இதன் காரணமாக வறுமையை தொடர்ந்து விவாகரத்து அப்படி இப்படின்ற சமூகத்துக்கு முரணான பாரிய செயற்பாடுகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றன. இதை உணர்ந்த எமது அமைப்பு தான் இப்பொழுது நாம இதையாவது ஆரம்பித்து வைத்து, இதை விழிப்புணர்வு ஆரம்பித்து வைத்து இதை சகல பிரதேசங்களுக்கு கொண்டு சென்று இதை மக்களுக்கு வெளிப்பூட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த விஷயத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக நிறைய வளவாளர்கள் வந்திருக்கின்றார்கள், உத்தியோகஸ்தர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் உங்களுக்கு பேசுவார்கள் என்று நினைக்கின்றேன். நான் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். சகோதரர்களே, நீங்கள் இந்த போதை வஸ்து விற்பவர்கள், அதாவது மொத்த வியாபாரியா இருக்கலாம் அல்லது சில்லறை வியாபாரியா இருக்கலாம். இன்று மொத்த வியாபாரிகள் ஒருவரை கொண்டு ஒருவர் கூடியிருப்பதாகத்தான் சமூகத்தில் அறிய கிடைக்கின்றது. சில்லறை வியாபாரிகள் நிறைய தெருவுக்கு தெருவு ஆகிவிட்டார்கள். ஆகவே இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கின்றேன். என்னென்று சொன்னால், நீங்கள் இப்ப இந்த மேடைக்கு முன்னாலேயும் இருக்கலாம், அல்லது வீதியிலே நின்று கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது பேஸ்புக் வாயிலாக நேரடியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் எங்கள் சகோதரர்கள் தான். நீங்கள் வந்து இந்த வலைக்குள்ளே சிக்கிவிட்டீர்கள். நீங்கள் சிக்கியதன் காரணமாக இன்று கேவலப்பட்ட ஒரு நிலைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களிடம் ஒரு வினயமான வேண்டுகோள், நீங்கள் இந்த விஷயத்திலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களை கண்டுபிடிப்பது கஷ்டமா இருக்கலாம். நாளைக்கு நீங்கள் சிக்கிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்திலேயே மானம் பரம்பரையாக இந்த சமூகத்திலே கேள்விக்குறியாகிவிடும். அது மாத்திரமல்ல,
நீங்கள் இன்றைக்கு தப்பி இருந்தாலும் நாளைக்கு படைத்த இறைவனிடத்திலே கையாட்டி நிற்கக்கூடியவர்களாகவும், அந்த நேரம் நீங்க சாதாரணமான நோக்கத்திலே செய்த இந்த தொழில் எவ்வளவு தூரம் உங்களை எத்தனை குடும்பத்தை நாசமாக்கி இருக்கின்றது என்பதை புடம்போட்டு படைத்த ரஹ்மான் அல்லாஹ் தாலா உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துவான். அந்த நேரம் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது போயிடும். ஆகவே உங்களை மண்டாட்டமாக கேட்கின்றோம், யார் இந்த போதை வசதி விற்பனையில் ஈடுபடுகின்றீர்களோ நீங்கள் படைத்த இறைவனுக்காக அல்லாவுக்காக நீங்கள் இதை விட்டு விடுங்கள். அல்லது இந்த ரெண்டில் ஒன்று விஷயத்தை நீங்கள் அடைந்துதான் தீவீர்கள். பரம்பரையாக அவமானப்பட்டு போவீர்கள். அல்லது நீங்கள் மறுமையிலே சிக்கிக் கொண்டு எத்தனை குடும்பத்தை நீங்கள் நாசமாக்கி இருக்கிறீர்கள் என்பதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டி வரும். ஆகவே உங்களிடம் மீண்டும் ஒரு முறை மன்றாட்டமாக நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம், நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். அல்லாவுக்காக வேண்டி படைத்த இறைவனுக்காக வேண்டி நீங்கள் இந்த தொழிலை நிறுத்திவிட்டு நீங்கள் சமூகத்தோடு கலந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைகளை மாற்றத்தை கொண்டுவருமாறு அன்புடன் கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். மாண்பை அளிக்கும் போதையினை ஒழிப்போம் என்ற தலைப்பிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மகாநாடு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சம்மாந்துறை நலன்புரி சமூக சேவை அமைப்பினுடைய தலைவர் எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய ஏ சுலைமாலபி அவர்களுடைய வரவேற்புரையும் நோக்கம் தொடர்பான விழிப்புணர்வும் கேட்டோம். நிகழ்வில் அடுத்து இடம்பெறவிருக்கின்றது ஆசி உரை செய்தி இப்போது இடம்பெற இருக்கின்றது. அந்த செய்திக்காக நாங்கள் ஒளிவாங்கியை கையளிக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய உலமா பெருந்தகை ஒய்எல் முகமது ஆசாத், அதனைத் தொடர்ந்து நவஸ்ரீ தக்ஷணாராம விஹாராதிபதி மினிபே விஜித தேரு அவர்கள், அதனைத் தொடர்ந்து சிவசிறி பரமாலிங்கம் குருக்கள், அதனைத் தொடர்ந்து அருத்தந்தை ஜி அம்ருஸ் அவர்களிடத்திலே நாங்கள் ஒளிவாங்கியை கையளிக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். போதையை ஒழிப்போம் என்கின்ற இந்த விழிப்புணர்வின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல தெளிவாக பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரஜிசும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் தத்தகூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பேசுகிறான், நிச்சயமாக இந்த போதையும் சூதாட்டங்கள் இது ஷைத்தானுடைய வழிமுறைகளில் நின்றும் உள்ள ஒரு வழிமுறையாகும். ஆகையால் இதிலிருந்து நீங்கள் முற்றாக ஒழித்துக் கொள்ளுங்கள், இதிலிருந்து நீங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். அதனைத் தொடர்ந்து அடுத்த வசனம் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், இந்த போதையின் மூலமாகவும் அதே போன்று இந்த சூதாட்டமின் மூலமாகவும் ஒருவருக்கொருவர் பகைமையையும் குரோதத்தையும் அதே போன்று பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் உங்களுக்கு மத்தியில ஷைத்தானாக்குகின்றான். அதனால அதே போன்றுதான் அல்லாஹுடைய ஞாபகத்தில் இருந்தும் அதே போன்று தொழுகையினோட அமலில் இருந்தும் இதை கொண்டு உங்களை ஷைத்தான் தூரமாக்குகிறான். அதனால் இதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்திலே சூரத்துல் மாயிதா 93, 94 வசனங்களிலே அல்லாஹ் தெளிவாக போதையை பற்றி பேசுகிறான். ஆக கண்ணியமான சகோதரர்களே, பெருந்தகைகளே, இப்படியான விழிப்புணர்வுகளை கொண்டு நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் இதை முற்றுமுழுதாக தவிர்ந்து இந்த மக்களையும் இளம் சிறார்களையும் நல்ல வழியில் கொண்டு செல்வதற்காக வேண்டி அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலகின் ஒளி நானே, என்னை பின் செல்பவன் இருளிலே நடக்க முடியாது என்று கூறிய இயேசு, நாங்கள் போதை ஒழிப்பு விடயமாக கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே நீர் ஒருவரே எல்லா நன்மைகளுக்கும் வளங்களுக்கும் ஊற்றானவர் என்று ஏற்றுக்கொள்கின்றோம். அதே வேளையிலே நாங்களும் நீர் கற்பித்த போதனைகள் நாங்கள் சிறுவர்களாக பிள்ளைகளாக இருந்தாலும் நாங்களும் உங்களுடைய ஆக்கங்கள் மூலமாக மற்றவர்களையும் உம்மிடம் அழைத்து வர வேண்டும் என்று நீ விரும்புகின்றேன்.
ஆகிய இந்த வேளையிலே இறைவா நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து நன்மைகளுக்காக வளங்களுக்காக நன்றி கூறுவதோடு நீர் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே இருந்து இந்த போதை ஒழிப்பு விடயத்திலே உள்ளம் கொண்ட மக்களாக போதை ஒழிப்பிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் ஊக்குவிப்புகள் அவர்களுக்கு தூய உள்ளத்தையும் திருந்தக்கூடிய உள்ளத்தையும் பொருட்படுகிறாங்க. සීලදනාට පෙරවන් සරණ ප්‍රාර්ථනා කරනවා. පෙරවන් සරණ ප්‍රාර්ථනා. මේ සභාවට සහසම්බන්ධ වන පූජ්‍ය පක්ෂයේ සියලුම පූජකවරුන් ඇතුළු ආරාධිත අමුත්තන් ඇතුළු සියලුම දෙනාගෙන් අවසරයි. සම්මන්තුරේ සමාජ සේවා සංවිධානය විසින් මෙම පල්ලිය මූලික කරගෙන පල්ලියත් එක්ක සම්බන්ධ වෙලා සිදු කරන මෙම මත්ද්‍රව්‍ය නිවාරණ වැඩසටහන පිළිබඳව කරුණු සඳහන් කරනවා නම් මුලින්ම කියන්නේ ඉතාම වැදගත් වැඩසටහනක් තමයි මේ විදිහට සෝදානම් කරලා තිබෙන්නේ. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் விழித்தவராக இந்த போதை ஒழிப்பு தொடர்பான விடயங்களை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த சமூக சேவை மற்றும் பள்ளியோடு விடயங்களை பற்றி குறிப்பிடுவதாக மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக கருத வேண்டும். සඳහන් කරලා තිබෙන්නේ මේ ප්‍රදේශයේ පල්ලි 51ක් පමණ තිබෙනවා. මෙම සංවිධානයත් සමග මෙම පල්ලිය එකතු වෙලා කරන්න සූදානම් වන්නේ මේ ප්‍රදේශයේ මත්ද්‍රව්‍යයට හැබැයි වෙලා සිටින එම තරුණ තරුණියන් එම මත්ද්‍රව්‍ය උදුරින් මුදවා ගැනීමට இந்த சம்மாந்துறை பிரதேசத்திலே 51க்கும் மேற்பட்ட முஸ்லிம் பள்ளிவாசல்கள் காணப்படுகின்றது. அந்த அனைத்து பள்ளிவாசல்களுடைய கூட்டணியத்தோடும் இந்த நிகழ்வுகள் நடப்பது ஒரு சிறந்த ஒரு முன்னேற்பாடு. அதே போன்று இந்த பகுதியிலே இளைஞர் யுவதிகள் மிகவும் அசாதாரணமான முறையிலே இந்த போதைக்கு அடிமையாக இருப்பது ஒரு அபாக்கிய சம்பந்தம் என்று கொள்ளலாம். අතීතයේ ආගමක් වශයෙන් සිද්ධ කරන්නට යෙදුන ඒ උතුම් මාර්ගෝපදේශය මේ අවස්ථාවේදී සිදු වෙනවා කියලා මට කරුණු සඳහන් කරන්නට පුළුවන්. ඒ තමයි ඒ ජනතාව ඒ තමන්ගේ ජාතිය නිසි මාර්ගයේ ගමන් කරන්න අවශ්‍ය මාර්ගෝපදේශය ලබා දීමක් තමයි මේ විදිහට මෙම පල්ලිය තුළින් මේ අවස්ථාවේදී සිදු කරන්නේ. இந்த நாடு மிகவும் ஒரு வளமான நாடு இருந்தாலும் இந்த போதைப் பொருள் என்கின்ற ஒரு நாசகாரமான செயற்பாடுகளின் மூலம் மிகவும் அழிவு பாதைகளை விட்டுச் செல்வது நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயம். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த பள்ளிவாசல்களுடைய செயற்பாடுகளின் ஒரு அங்கமாக இவ்வாறான விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்துவது மிகவும் சிறந்தது என்று நாங்கள் கருதுகிறோம். මේ පිරිස මේ විදිහට කල්පනා කරන්නට යෙදුනේ වර්තමානයේ සමාජයේ පාසල් යන දරුවන් පවා මෙම මත්ද්‍රව්‍ය උවදුරට ඇබ්බැහි වෙලා කටයුතු කරන නිසා. ඉතින් අවසාන වශයෙන් මම කියන්නට තියෙන්නේ මේ විදිහට වැඩසටහන් සංවිධානය කිරීම ඉතාමත් වටිනවා. මේ අය මෙතනින් නවතින්නේ නැහැ. මේ වැඩසටහන් කරලා නවතින්නේ නැහැ. ගමක් පාසා ගිහින් මේ ප්‍රදේශයේ මේ මත්ද්‍රව්‍යයට ඇබ්බැහි වෙලා සිටින පුද්ගලයන්ගෙන්
පුද්ගලයන්ව ඒ මත්ද්‍රව්‍ය තුළින් නිදහස් කිරීමට කටයුතු කරන බව මට සඳහන් කරන්නට යෙදුණා. පෞද්ගලික වශයෙන් මම ඉතාමත් සතුටු වෙනවා මේ විදියට සත්කාරයක් සිදු කිරීම පිළිබඳව. ඔබ සැමට තෙරුවන් සරණයි. இவ்வாறான இந்த நிகழ்வுகள் இன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த போதை வஸ்து என்கின்ற பாவனையாளர்கள் பாடசாலை மாணவர்களை கூட விட்டு வைக்கவில்லை. அந்த ரீதியில் இவ்வாறான இந்த நிகழ்வுகள் இத்துடன் நிறைவேறாது. ஊருக்கு ஊரு, வீட்டுக்கு வீடு சகல துறையினரையும் விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் என்று கூறி இந்த போதைப்பொருள் அடக்கனிடமிருந்து எமது சமுதாயத்தையும் நாட்டையும் மீட்டெடுக்க நீங்கள் பாடுபடுகின்ற இந்த விடயத்துக்கு நிகழ்வுக்கு நான் எனது ஆசியையும் கூறி உங்கள் அனைவருக்கும் ஆசிகளை கூறி நிறைவு பெறுகின்றேன். நன்றி. भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. எல்லாவற்றுக்கும் மேலான இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லோருக்கும் பொதுவான இந்த இறைவன் இவ்வாறான நிகழ்வுகளுக்கு அருளாசி வழங்க வேண்டும். எனவே இந்த மகாபெரும் கைங்கரியம் என்றுதான் இதை கூற வேண்டும். சிறுதுளி பெருவெள்ளம் என்பார்கள். சிறிது சிறிதாக ஏற்பட்ட இந்த பேரழிவு மிகவும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பிரமுகர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள், சகோதரர்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோளாக விடுக்கின்றேன். நாங்களாக திருந்திக் கொண்டால் அனைத்தையும் வெல்லலாம். எனவே உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம் என்று சொல்வார்கள். இந்த போதை என்பது இன்று நேற்று உருவாக்கப்பட்டதல்ல. எமது பண்டைய நாகரிக காலங்கள் தொட்டு உருவாக்கப்பட்டது. அதை அவரவர் உணர்ந்து செயல்பட்டால் அனைத்தையும் நாங்கள் வெற்றி கொள்ள முடியும். எமது இந்த நலம்புரி சமூக சேவை அமைப்பின் தலைவர் உரையாற்றியது போல உங்களுடைய இரு கால்களுக்கும் இரு கரங்களுக்கும் நன்றி கூறி கேட்கின்றேன் என்று வினயமாக கேட்டுக்கொண்டார். எனவே அவரவர்கள் தாங்களுடைய செயல்பாடுகளில் தாங்களே அதை நிறுத்தி கொண்டால் இவ்வாறான மகாபெரும் கைங்கரியம் எமக்கு தேவையில்லை. எனவே ஒரு மரத்தின் அடியிலே நாங்கள் நீரை ஊற்றினால் அந்த நீரானது இலை, கொப்பு அனைத்திலுமே பறந்து செல்கின்றது உணவாக. அதுபோல இந்த ஒரு சிறிய விருட்சமாக இன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த 2025 விழிப்புணர்வு மாநாடு மென்மேலும் சிறக்க வேண்டும். எனவே அந்த சிறப்படைகின்ற பொழுது எமது நாடும் வளம் பெறும், வீடும் நலம் பெறும், நோயில்லாத ஆண்மகனை பெற முடியும் என்பது உறுதியான உண்மையாகும். இந்த போதைப் பொருள்கள் வருகை தந்த பிற்பாடு எமது வாழ்க்கையிலே
சில ஆன்மீக தன்மைகள், ஆண்மை குறைபாடுகள் என்று பல பல விதமான நோய்கள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. எனவே அந்த நோய்களுக்கெல்லாம் காரணம் இந்த போதை வஸ்து. எனவே அவற்றை தவித்துக் கொண்டு மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு இவ்வாறான கைகரியங்களை மென்மேலும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வீடாக, ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு இடமாக சென்று நாங்கள் இவ்வாறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகின்ற பொழுது குடும்பங்கள் எவ்விதமான இடையூறுகள், தடைகள் இல்லாமல் வாழ முடியும் என்பதை கூறி, எல்லாம் வல்ல இறைவன் இந்த நிகழ்வுக்கு பரிபூரணமான ஆசியை வழங்க வேண்டி பிரார்த்திப்புமாக. ஓம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த ஜன்மங்கள் அறிபவந்து. ஆசிரியரை வழங்கி விடைபெற்று தந்த அனைத்து மத குருமார்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் உரையாற்றுவதற்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது சம்மாந்துறை பிரதேச செயலகத்தினுடைய செயலாளர் அல்ஹாஜ் தேசப்பந்து SLM ஹனீஃபா சார் அவர்களை அன்போடு உரையாற்றுவதற்கு அழைத்துக் கொள்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்துக்குரிய மதகுருமார்களே, உலமா பெருமக்களே, இங்கே வருகை வந்திருக்கின்ற எமது சம்மாந்துறை உட்சபைகளினுடைய தலைவர்கள், அதனுடைய உறுப்பினர்களே, மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற எங்களுடைய நிறுவனங்களுடைய தலைவர்கள், நான் ஒவ்வொருவராக தனித்தனியாக விളിக்க வேண்டும், நேர சுருக்கம் கருதி ஒட்டுமொத்தமாக விളിக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் விളിத்துக் கொள்கின்றேன். அதுபோல இந்த பத்ர் ஜும்மா பள்ளி வாசலுடைய தலைவர் அவர்கள் உட்பட அதனுடைய உறுப்பினர்களே, இங்கே இந்த நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கின்ற சமூக நலன்புரி அமைப்பினுடைய தலைவர் உட்பட அதனுடைய உறுப்பினர்களே, பிரமுகர்களே, இந்த நிகழ்வுக்காக அழைக்கப்பட்டு வருகின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தி சமாதானம் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்போவன், வணக்கம். உண்மையாக இன்று மிகவும் எமது சமூகத்தையும் இந்த பிராந்தியத்தையும் மாத்திரமல்ல முழு தேசத்தையுமே கவலையில் ஆழ்த்தி இருக்கின்ற போதை என்கின்ற அரக்கனில் இருந்து எமது சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தோடு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக சம்மாந்துறையிலே பிரபல்யமான இந்த ஜும்மா பள்ளிவாசலின் முன்றலிலே இந்த ஊரினுடைய, இந்த பிராந்தியத்தினுடைய பிரமுகர்கள் மத்தியிலே முழு பொதுமக்களும் இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வை எல்லாம் வல்ல இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தித்துக் கொண்டவனாக, நீண்ட காலமாக இவ்வாறான நிகழ்வுகளை இந்த சம்மாந்துறை மண்ணிலே செய்து வந்திருக்கின்றோம். அதற்கு இவ்வாறான சமூக அமைப்புகள் தொடர்ந்தேர்ச்சியான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கி வந்திருக்கின்றார்கள் என்பதை நினைவு கூர்ந்து கொண்டு, 2018ஆம் ஆண்டிலே இவ்வாறான மிக பெரிய ஒரு நிகழ்வு இந்த பள்ளிவாசலுக்கு முன்னால் நடைபெற்றது. அதை ஞாபகப்படுத்த வேண்டும். எங்களுடைய நம்பிக்கையாளர் சபை உட்பட முச்சபைகளும் இந்த சம்மாந்துறை பிரதேசத்திலே இருக்கின்ற அனைத்து திணைக்களங்களும், அதுபோல சமூக மட்ட அமைப்புகளும், அரசியல் பிரமுகர்களும் என்று ஒன்று சேர்ந்து இந்த போதை ஒழிப்பை நாங்கள் அந்த நேரம் புகைத்தல் ஒழிப்பு என்றுதான் ஆரம்பித்திருந்தோம். புகைத்தல் ஒழிப்புக்கு எதிராக என்று நாங்கள் தொடங்கிய பயணம் இன்று போதை ஒழிப்பாக மாறி இருக்கின்றது. அவ்வாறு ஒரு பெரிய நிகழ்வை நாங்கள் ஒரு மாத காலமாக இந்த மண்ணிலே மேற்கொண்டு பல்வேறுபட்ட விழிப்புணர்வு கருத்தரங்குகள், ஏனைய ஊர்வலங்கள், ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற, போஸ்டர் ஒட்டுகின்ற
அதாவது பள்ளிவாசல்கள், கோவில்கள் போன்றவற்றிலே பிரசங்கங்கள் நடத்துகின்ற அந்த திட்டங்கள் என்றெல்லாம் பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் தயார் செய்து ஒரு பன்முகப்பட்ட சமூக தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த திட்டத்தை மேற்கொண்டு மிகப்பெரிய ஒரு பிரகடனத்தை இந்த பள்ளிவாசலின் முன்னிலையிலே நாங்கள் செய்திருந்தோம். அதற்கு பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒவ்வொரு கிராமங்களிலேயும் இருந்து வந்து ஆதரவு வழங்கியிருந்தார்கள். அதனை நான் இப்பொழுது பார்க்கின்றேன். அந்த ஞாபகம் எங்களுக்கு வருகின்றது. அதற்கு பிற்பாடு இந்த நாட்டிலே ஏற்பட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகள், 2019ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த நாட்டிலே ஏற்பட்ட பல பிரச்சனைகள், இவ்வாறான விடயங்களை நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக செய்ய முடியாத ஒரு பாரிய பின்னடைவை எமக்கெல்லாம் ஏற்படுத்தியது. ஆனால் சமூகத்திலே பல்வேறுபட்ட துறைகள் ஒரு முடக்கம் அடைந்திருந்த நிலையிலே இந்த போதை என்கின்ற விடயம் ஒரு விஸ்தரிப்பு நடைபெற்றதாகத்தான் நான் கருதுகின்றேன். அந்த இடைவெளி ஏற்பட்ட காலத்திலே இந்த போதை வஸ்து என்கின்ற விடயம் சமூகத்திலே வியாபித்து காணப்பட்ட ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. இன்று இந்த போதையோடு சம்பந்தப்பட்டவர்கள் பலம் பொருந்தியவர்களாக அவர்கள் சமூகத்திலே நாங்கள் பார்ப்பதற்கு அது அந்த தொழில் பிழையான தொழிலாக விளங்கினாலும் சமூகத்திலே ஒரு மேம்பட்ட அந்தஸ்தில் இருப்பது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பது என்பது மிக கவலைக்குரிய விடயமா. இன்று அரசு அதிகாரிகளும் பொது அமைப்புகளிலே இருக்கின்ற பிரமுகர்களும், ஏன் நாங்கள் இந்த ஊருடைய மிக பலம் வாய்ந்த அமைப்புகளும் இவ்வாறான நிலைமையை கை கொள்வதற்கும் முகம் கொடுப்பதற்கும் தயங்குகின்ற, பின்வாங்குகின்ற ஒரு நிலைமையை கூட இன்று இந்த போதை இதனோடு சம்பந்தப்பட்டவர்களின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கூறித்தான் ஆக வேண்டும். எனவே இங்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் எமது சமூகத்தை மாத்திரமல்ல, எதிர்காலத்திலே வாழப்போகின்ற எங்களுடைய இளைஞர்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொருவராக நாங்கள் இதிலே திருந்த வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக இந்த போதை பொருள் வியாபாரம் அல்லது போதை பொருளை நாங்கள் பல்கி பெருகச் செய்வதற்காக செய்கின்ற அந்த விடயங்கள் ஒரு குற்றமாக நாங்கள் பார்த்தாலும் கூட இந்த போதையை உட்கொள்கின்றவர்கள் ஒரு நோயாளிகளாக நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த போதை பொருளுக்கு அடிமையானவர்களை நாங்கள் ஒரு நோயாளியாக நாங்கள் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த சமூகம் அதனை மாற்றமாக பார்ப்பதன் காரணமாக அதிலிருந்து அதிகமானவர்களை மீட்டெடுக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது. இது ஒவ்வொரு குடும்பமாக, கிராமமாக, ஊராக வியாபித்து காணப்படுகின்றது. எனவே அங்கே இருக்கின்ற சமூக மட்டத்திலே இருக்கின்ற அமைப்புகள், குறிப்பாக பள்ளிவாசல்களுடைய நிர்வாகங்கள், கோவில்களுடைய நிர்வாகங்கள், அங்கே இருக்கின்ற எங்களுடைய சேர்ச்சுகளுடைய நிர்வாகங்கள், இவ்வாறான அமைப்புகளுடைய தலைமையிலே கிராமமாக இதற்கு எதிரான வேலைகளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு இவ்வாறான அமைப்புகள் அவருடைய உதவி ஒத்தாசைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்காலத்திலே இதனை ஒழிப்பதற்கு தேவையான முழுமையான பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் வழங்குவதற்கு பிரதேச செயலகம் மாத்திரமல்ல, இங்கே இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களும் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை நான் சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதனால்தான் இன்று விடுமுறை தினமாக இருந்த பொழுதிலும் இந்த தினத்திலே இவ்வாறான நிகழ்விலே அழைத்த பொழுது எல்லா நிறுவன தலைவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய கல்வி, எங்களுடைய வைத்தியசாலை, போலீஸ் நிலையம், அதே போல எங்களுடைய மனித உரிமைகள் நீதித்துறை, எங்களுடைய படை அதிகாரிகள், அதுபோல எங்களுடைய கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், ஏனைய அமைப்புகளின் தலைவர்கள் என்று மிக முக்கியமான முக்கியஸ்தர்கள் எல்லாம் இங்கே வந்து கைகோர்த்து இருக்கின்றார்கள். காரணம், இது சமூகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும், இல்லாமல் செய்யப்பட வேண்டும். இதனால் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த விடயத்துக்கு கைகோர்ப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை இங்கே பதிவு செய்வதற்காகத்தான் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்வுக்காக நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு எதிர்காலத்திலே இந்த நிகழ்வுக்கான பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குவோம் என்கின்ற அந்த செய்தியை கூறிக்கொண்டு எனக்கும் சந்தர்ப்பம் அளித்தமைக்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஆய்போவான். உரையாற்றி விடைபெற்று தந்திருக்கின்ற சமாதுரை பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் அன்புக்குரிய அல்ஹாஜ் தேசபந்து SLM ஹனீஃபா அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்து உரையாற்ற நாங்கள் அன்போடு இந்த வேளையில் அளித்துக் கொள்ள போவது விசேட அதிதிகளின் உரைகளில் ஒன்று மஜ்லிஸ் ஷூராவினுடைய தலைவரும்
முன்னாள் அமைச்சருடைய செயலாளராக இருந்த இந்த சமாதுரை மண்ணை நேசிக்கின்றவர்களில் ஒருவர் அன்புக்குரிய கல்விமான் M.I. அமீர் தப்லிகி அவர்களை அன்போடு கௌரவமாக நாங்கள் இந்த மேடைக்கு உரை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله صدق الله مولانا العظيم. இந்த புனிதமான பணிக்காக சமூகம் அளித்திருக்கின்ற பௌத்த, இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய மதத் தலைவர்களே, இந்த வைபவத்தின் தலைவராக இருக்கின்ற சம்மாந்துறை நலன்புரி சமூக அமைப்பின் தலைவர் சகோதரர் அல்ஹாஜ் சுலைமான் அவர்களே, அதனுடைய கௌரவ உறுப்பினர்களே, பாதுகாப்பு துறையின் உத்தியோகஸ்தர்களே, திணைக்கள தலைவர்களே, ஏனைய சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பின் பணிவு வணக்கம் ஆய்போவன். இன்று பொதுவாக உலகளாவிய ரீதியிலும் விசேடமாக எமது நாட்டிலும் அதிலும் விசேடமாக கிழக்கு மாகாணத்திலும் பரவியிருக்கின்ற ஒரு புற்றுநோயை விடவும் ஒரு பயங்கரமான நோயாக இந்த போதையால் பாதிக்கப்பட்டவர்கள் எமது சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் போதை என்பது அதில் சில நேரங்களில் சில நன்மைகள் இருந்த போதிலும் அவற்றில் கூடுதலான தீமைகள் இருப்பதாக அல் குர்ஆன் குறிப்பிட்டு அதன் பிறகு ஒரு இஸ்லாமிய சமூகம் உருவாகியதன் பிறகு வஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன் இன்னமல் ஹம்ரு வல் மைசர், அதாவது போதை பாவிப்பதும் சூதாட்டம் போன்றவைகள் எல்லாம் மனித சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. எனவே மனித சமூகமே நீங்கள் வஜ்தனிபு, அதிலிருந்து முற்றாக தவிந்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்றுதான் ஏனே மதங்கள் கூட சுரா மேரே மஜ்ஜபமா தட்டானா மேரமணி பத்தமி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மதங்களிலும் பௌத்த மதம் குறிப்பிடுகின்றது. அதுபோன்று கிறிஸ்தவ மத நூல்களில், இந்து நூல்களில் எல்லாம் இந்த போதைகளை பற்றி மிகவும் ஆரசாரமான முறையிலே கூறப்படுகின்றது. எனவேதான் இந்த போதை பிரச்சனை என்பது முஸ்லிம் சமூகத்திலே பிரச்சனை அல்ல, மாறாக இந்த நாட்டில் இந்த லோகத்தில் வாழுகின்ற எல்லா மக்களுடைய பிரச்சனையாக காணப்படுகின்றது. எனவேதான் அவற்றை தடுப்பதற்கு நாங்கள் இங்கிருக்கின்ற அனைவரும், பாதுகாப்பு துறையினர், அரச நிர்வாகிகள், சுகாதார துறையினர், இஸ்லாமிய அறிஞர்கள், ஏனைய மத அறிஞர்கள், சமூக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் பொழுதுதான் இதற்குரிய தீர்வை நாங்கள் காண முடியும். இல்லை என்றால் இது எமது சமூகத்தை மாத்திரமல்ல இந்த நாட்டையே அழித்துவிடக்கூடிய ஒரு ஆபத்தான நிலையிலே காணப்படுகின்றன. எனவே ஒரு நீண்ட உரையை ஆற்றுகின்ற நேரம் இல்லை என்பதன் காரணமாக இவ்வாறான விடயங்களை பொது பிரச்சனையாக எடுத்து நாங்கள் இன்று எங்களுடைய ஏனைய சமய தலைவர்கள், சமய சகோதரர்கள் இவர்களெல்லாம் வைத்து இன்ஷா அல்லாஹ் விசேடமாக ஒரு பைலட் ப்ராஜெக்டாக சம்மாந்துறையில் ஒரு மாதிரி செயல் திட்டமாக அதனை நாங்கள் செய்வதற்கு அரசு அதிகாரிகளும், பாதுகாப்பு துறையினரும், அரசியல் தலைமைத்துவங்களும், மத தலைவர்களும், கோயில், தேவாலயங்கள், பன்சல பள்ளிவாசல்கள் என்ற சமூகத்தினரும் அதற்கு தலைமைத்துவத்தை வழங்கி இந்த நாட்டிலிருந்தும் இந்த உலகத்திலிருந்தும் இந்த ஒரு நோயை, பயங்கரமான ஒரு நோயாக காணப்படுவதை ஒழிப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டு என்னையும் இந்த வைபவத்துக்கு விசேட உரையாற்ற அழைத்ததற்கு இந்த அமைப்பினருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
உரையாற்றி விடைபெற்று தந்திருக்கின்ற மஜ்லிஸ் ஷூராவினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சினுடைய செயலாளர் அஷேக் எம்.ஐ. அமீர் நலிமி அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்து நாங்கள் முப்பெரும் சபைகளில் ஒன்றாக இருக்கின்ற நம்பிக்கையாளர் சபையினுடைய கௌரவ தலைவர் முன்னாள் வவுனியா மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் அன்புக்குரிய I.M. ஹனீஃபா அவர்களை அடுத்து உரையாற்ற அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க உல்மா பெருமக்களே, இந்த நிகழ்வுக்கு சமாளித்திருக்கும் ஏனைய சமூக பெரியவர்களே, இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் சம்மாந்துறை சமூக சேவை மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவர் சகோதரர் ஹாஜ் சுலைமான் ஹாஜி அவர்களே, அதே போன்று இந்த நிறுவனத்துக்கு விசேடமாக இன்று ஒரு விடுமுறை நாளாக இருந்த போதிலும் சமூகமளிக்கும் திணைக்கள தலைவர், பிரதேச செயலாளர், கல்வி ஜோனல் டிரெக்டர், அதே போன்று எங்களுடைய MS, ஏனைய உத்தியோகத்தர்களே, பிரதேச சபை கௌரவ உறுப்பினர்களே, ஏனைய பொதுமக்களே, நம்பிக்கையாளர் சபையின் சார்பில் கலந்து கொண்டிருக்கும் ஏனைய உறுப்பினர்களே, யாரையாவது நான் விழிக்கவில்லை என்றால் அவர்கள் அத்தனை பேரையும் விழித்தவனாக, விசேடமாக பாதுகாப்பு துறையிலிருந்து சமூகத்திற்கும் சிசிரகுமார, அதே போன்று எங்களுடைய ஜெயலலிதா ஏனைய நௌபர் அவர்களையும் விழித்தவனாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும், ஆய்பவன், வணக்கம். உண்மையில் இங்கு போதைப்பொருள் சம்பந்தமாக எனக்கு முன்பு பேசியவர்கள் சமய பெரியவர்கள் எல்லோரும் கூறியிருந்தார்கள். இது ஒரு மிகப்பெரிய அரக்கன். இந்த போதைப்பொருள் நாங்கள் இன்று சம்மாந்துறையில் இவ்வாறான ஒரு நிகழ்வினை செய்திருக்கிறோம் என்றாலும் உலக அளவில் இது மிக பாரிய ஒரு அரக்கனாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் 1950ஆம் ஆண்டிலிருந்து 1908ஆம் ஆண்டு வரை 19.5% இருந்த போதைப்பொருள் பாவனையாளர்கள் 1980 வரை 80க்கும் 85க்கும் உலகில் உள்ள சனத்தொகையில் பாதி பேரை அதை அடைந்திருந்தனர். ஆனால் இன்று போதைப்பொருள் பாவியாத சனங்கள் உலகத்தில் இருக்கிறார்களா என்று எண்ணும் அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி ஒரு வேறறுக்க முடியாத ஆழ விருட்சமாக இன்று மாறிக்கொண்டிருக்கின்றது. இவ்வாறான உலக அளவில் பாதித்துக் கொண்டிருக்கும் இந்த போதைப்பொருள் இன்று எங்களுடைய சம்மாந்துறையில் மிக ஆழமாக, அது எந்த அளவுக்கு என்று சொல்வதற்கு கூட முடியாமல் இருக்கின்றது. எங்களுடைய இந்த சமூக சேவை அமைப்பின் தலைவர் வீட்டுக்கு வீடு ரோட்டுக்கு ரோடு என்று சொன்னார். இல்லை, வீட்டுக்கு வீடு இன்று நாங்கள் இந்த ஒரு நிகழ்வினை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. என்றால் ஒரு குடும்பத்தை ஏதோ ஒரு வகையில் ஒரு மகனாவது இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்கின்றார்கள் என்பது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் அத்தனை பேருக்கு தெரிந்த விஷயம். உண்மையில் இந்த போதைப் பொருள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சமூகத்தில் இருந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அந்த நிலையை அறியாமலே அதற்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு பாதிக்கப்பட்ட நபர்கள் தயவு செய்து அதற்குரிய அவங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்காக ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை எங்களுடைய சம்மாந்துறை கிழக்கு மாகாண பொறுப்பாளர் ரசாட் இருக்கின்றார். அதே போன்று ஏனைய டாக்டர்ஸ்மார் இருக்கின்றார்கள். அவர்களுடன் சென்று தங்களோட பூர்ணமான ஒரு விளக்கத்தினை பெற்று அதிலிருந்து விடுபட்டுக் கொள்ள முடியும் என்பதை கூறி இந்த வார நிகழ்வு இந்த பெரிய சம்மாந்துறையில் இந்த ஒரு பாரிய விளம்பரத்துக்கு மத்தியில் இவ்வளவுதான் நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால் ஏன் நாங்கள் இதிலிருந்து விடுபட மாட்டோம் என்று சொல்லும் ஒரு செய்தியை கூறுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே தயவு செய்து இது ஒரு நீண்ட நேரம் உரையாற்றுவதற்குரிய இடமும் இல்லை, காலமும் இல்லை. இந்த நிகழ்வுக்கு என்னையும் அழைத்து நம்பிக்கையாளர் சபை சார்பாக சில விடயங்களை கூறுங்கள் என்று கூறுகின்றார்கள். அதன்படியில் எங்களை பொறுத்தவரையில் எங்களிடம் 54 பள்ளிவாசல் எங்களிடம் பதியப்பட்ட பள்ளிகள் இருக்கின்றன.
அந்த 54 பள்ளிவாசல்கள் ஊடாகவும் இவ்வாறான ஒரு செய்திக்கு, இவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கு பூர்ண ஒத்துழைப்பை நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம். அதே இது மாபெரிய விழாவாக செய்ததாக கூறியிருந்தார். இந்த 2017 இருந்து இன்றைய கால வரையில் ஒரு 7-8 வருட காலத்துக்குள் அவர் நினைத்த அளவு இல்லாமல் அந்த நேரம் புகைத்தலுக்கு எதிரான புகைத்தலுக்கு எதிரான பிரகடனமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்று போதைப் பொருளுக்கு எதிரான பிரகடனமாக நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று எங்களால் கண்கூடாக அறியக்கூடிய இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய தயவு செய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பெற்றோர்கள், ஏனைய தாய்மார்கள், உங்களுடைய பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளார்கள் என்பதை உங்களால் நிச்சயமாக அறிய முடியும். நீங்கள் அதை மறைத்து கொண்டிருப்பதன் மூலம் இந்த ஒரு அரக்கனை எங்களுடைய கிராமத்திலிருந்து நாங்கள் விரட்ட முடியாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அவர்களுடைய செயற்பாட்டின் மூலம் நீங்கள் அறிந்து அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூறி என்னையும் இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்காக விசேடமாக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஆய்பவர். மிக சுருக்கமாக ஆழமாக போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை மிக ஆழமாக எமக்கு அறிய தந்திருந்த சம்மாந்துறை நம்பிக்கையாளர் சபையினுடைய தலைவர், எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய முன்னாள் அரசாங்க அதிபர் ஐஎம் ஹனீஃபா அவர்களுக்கு இந்த வழியிலே எமது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் ஒரு கவிதையினை தருவதற்காக நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைத்துக் கொள்ளப்போவது ஹம்தி அகமது அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். கவிதையினை தருவதற்காக மதிமயக்கும் மது. நீ மதுவை ருசித்தால் மதுவை ரசிப்பாய். உன் மானமான குடும்பமோ மரியாதை இழந்துவிடும். 10 மாதம் சுமந்திருந்து பல கனவோடு பெற்றெடுத்து கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கிய உன் தாயை நீ பாலாக்கி விட்டாய். உன் தாயோ உன் பசியை போக்க முந்திடுவாள். ஆனால் உன் மதுவை அருந்த நீ பிந்த மாட்டாய். எங்கோ இருக்கும் யகூதிகளின் சதிக்கு இங்கே இருக்கும் இளைஞர்கள் பலியா? இஸ்லாம் மார்க்கத்திற்கு இப்படி ஒரு இழிவா? அல்லாஹோ அல் குர்ஆனில் கூறாமல் இல்லை, மருந்து ஆனாலும் மதிமயக்கும் என்று. அந்த காலத்தில் மது அந்நிய மதத்தினருக்கென்று, இந்த காலத்தில் எம்மதத்தினருக்கும் உண்டு. அல்லாஹ்வே எங்களை மதுவை விட்டு பாதுகாப்பானாக. நன்றி. வணக்கம். ஆய்போ. சுருக்கமான கவிதையினை மிக சிறப்பாக வழங்கி விடைபெற்று தந்திருக்கின்ற ஹம்தி அகமது அவர்களுக்கு இந்த வழியிலே எமது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் நாங்கள் ஒரே நிகழ்ச்சி அன்போடு அளித்துக் கொள்வது சமாந்துரை ஒலே கல்வி பணிப்பாளர் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எஸ் மகேந்திரன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கல்விதான் ஒரு சமூகத்தினுடைய அடையாளம். அங்கிருந்துதான் எமது செயற்பாடுகளுடைய திரளல் ஆரம்பிக்கும். எனவே அந்த கல்வியினுடைய சம்மாந்துறையினுடைய தலைமை கல்வி அதிகாரிகளுடைய உரை நிகழ்வில் அடுத்து இன்றைய போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் சம்மாந்துறை நலம்புரி அமைப்பின் தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வில் ஆசிரியரை வழங்கியிருக்கும் மத தலைவர்களே, சம்மாந்துறைக்குட்பட்ட நிறுவனங்களின் தலைவர்களே மற்றும் மத தலைவர்களே, நம்பிக்கையாளர் சபை மற்றும் ஏனைய சபைகளின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே மற்றும் பெரியோர்களே, உத்தியோகஸ்தர்களே, அன்பான
சமூக ஆர்வலர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். உண்மையில் இந்த போதையானது ஏனென்று இந்த பிரதேசங்களில் எல்லாம் பரவிக்கொண்டு செல்கின்றது. இந்த போதையினால் எவ்வாறான விளைவுகள் படுகின்றது, இந்த விளைவுகளில் இருந்து நாங்கள் எவ்வாறு உங்களுடைய சமூகத்தினை பாதுகாக்க வேண்டும் என்பது தொடர்பாக எதிர்காலத்தில் இந்த விடயங்களில் இருந்து எமது சமூகத்தை இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கானது உண்மையில் எதிர்காலத்தில் இந்த போதை பொருட்களை ஒழித்து இந்த சமூகத்தில் இருக்கின்ற இளம் சந்ததிகளை அல்லது இந்த போதை பொருளுக்கு அடிமையானவர்களை சிறப்பான ஒரு சந்ததியாக மாற்றுவதற்கு ஒரு அத்திவாரமாக இது இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. உண்மையில் இந்த போதைக்கு ஏன் அந்த சமூகத்தவர்கள் அடிமையாகி செல்கின்ற நிலை காணப்படுகிறது என்று நாங்கள் நோக்கும் போது, உண்மையில் இப்போது நாங்கள் ஆரம்ப காலங்களில் குடும்பங்களை எடுத்து நோக்கும் போது கூட்டு குடும்பமாக இருந்த சமூகம் இப்போது தனி குடும்பமாக மாறிக்கொண்டு வருகின்றது. அவை தனி குடும்பமாக இருக்கின்றது இவர்களிடையே ஒற்றுமை மற்றும் அவர்கள் தொழில் ரீதியாக ஒரு இடங்களுக்கு செல்கின்ற போது அங்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அல்லது தங்களுடைய மனதில் இருக்கின்ற சம்பவங்களை அல்லது மனதில் இருக்கின்ற கருத்துக்களை ஒருவர் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படுகின்றது. அவ்வாறான நிலை ஏற்படும் போது தன்னுடைய மனதில் ஏற்படுகின்ற இன்னல்கள் அல்லது துன்பங்களை பகிர்ந்து செல்கின்ற போதுதான் ஒருவர் அந்த விடயங்களிலிருந்து தங்களால் ஒரு போதைக்கு அடிமையாக செல்கின்ற நிலை காணப்படுகின்றது. அவை நாங்கள் இப்போது குடும்பங்களை நாங்கள் எடுத்து நோக்கும் போது உண்மையில சில குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் குடும்பங்களினுடைய ஒற்றுமையின்மை, தொழில் ரீதியாக நாங்கள் வெளிநாடு அல்லது வேறு இடங்களுக்கு தொழில் ரீதியாக செல்கின்ற போது அந்த குடும்பம் தனி ஒரு குடும்பமாக மாறுகின்ற நிலை காணப்படுகிறது. அங்கு குழந்தைகளை பராமரிக்கின்ற நிலையை விட அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது, அவர் யாருடன் செல்கின்றார் அல்லது எவ்வாறு கல்வி கற்கின்ற போது எந்த இடங்களில் சென்று கல்வி கற்கின்றார், அவ்வாறான மேற்பார்வைகள் இடம்பெறாத நிலை காணப்படுகின்றது. இவ்வாறான நிலை ஏற்படும் போது அந்த அவன் பிறழ்வான நடத்தைக்கு அல்லது இவ்வாறான பொருத்தமற்ற நடத்தைக்கு செல்லக்கூடிய நிலை காணப்படுகின்றது. உண்மையில் கல்வியிலான ஏப்ரகாம் மாஸ்லோ அவர்கள் சொல்லுகின்றார், ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 தேவைகள் இருக்கின்றது. உண்மையில் உடலியல் தேவை, அன்பு தேவை, காப்பு தேவை, கணிப்பு தேவை, கண் திறனில் நிறைவு தேவை என்று. உண்மையில் அந்த உடலியல் தேவை என்பது பசி, தாகம் போன்ற விடயங்களுக்கு அவனுக்கு உணவுகள் அல்லது அவனுக்கு ஏற்படுகின்ற போது அந்த உணவுகளுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் போது அவன் பசி தாகங்களை தீர்த்துக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கும். அல்லது அன்பு தேவை, ஒருவன் அன்பு குடும்பங்களில் அன்பு கிடைக்காத போது அதை ஆசிரியர்களும் அல்லது வேறு நபரிடம் அந்த அன்பு தேவையை ஒரு மனிதன் அணிந்து கொள்ளக்கூடிய நிலை காணப்படுகின்றது. அவ்வாறான அன்பு தேவை நிறைவேறாத சந்தர்ப்பங்களில் அல்லது காப்பு தேவை, பாதுகாப்பு, இவர்கள் என்னை பாதுகாத்துக் கொள்வார்கள் அல்லது இவர்கள் எனக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற பாதுகாப்பு தேவை இல்லாத அந்த மனிதனுக்கு கிடைக்காத நிலை. அல்லது கணிப்பு தேவை, இவன் ஒரு திறமையானவன், இவன் எதிர்காலத்தில் நல்ல ஒரு கல்விமானாக வருவான் அல்லது இந்த சமூகத்தில் நல்ல ஒரு உயர் சந்ததியாக வருவான் அல்லது சமூகத்தில் நல்ல ஆளக்கூடிய ஒரு சந்ததியாக அவனை தட்டி கொடுக்க முடியாத நிலை காணப்படும் போது அந்த மனிதன் ஒரு பிறழ்வான நடத்தைக்கு செல்லக்கூடிய நிலை இருக்கின்றது. ஆகவே அவ்வாறான குழந்தை, எதிர்கால குழந்தைகளுக்கு நாங்கள் தட்டி கொடுக்க வேண்டும். அந்த குழந்தையை நல்ல ஒரு எதிர்காலத்தில் அவருக்குரிய பொருத்தமான செயற்பாடுகளை அந்த மனிதனுக்கு குழந்தைக்கு நாங்கள் முன்னெடுத்து செல்லும் போது இவ்வாறான போதை பொருட்களுக்கு அடிமையாகாத நிலை காணப்படுகின்றது. ஆக இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகாத நிலை ஏற்படும் போது சமூகத்தில் போதைப் பொருளை நாடாத ஒரு சந்ததிகளை நாங்கள் உருவாக்கக்கூடியதா இருக்கும். ஆக இந்த போதைப் பொருட்களினால் எதிர்காலத்தில் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகின்ற போது உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கின்றது. அது உடல் ரீதியாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் இதயம், கல்லீரல் மற்றும் மூளை போன்ற உறுப்புகள் பாதிப்படையக்கூடிய நிலை இருக்கின்றது. அவை மூளை பாதிப்படையும் போது அந்த குழந்தையால் மேற்கொண்டு எந்த விடயங்களையும் கற்க முடியாத நிலை அல்லது அறிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படுகின்றது. ஆகவே இந்த போதைப் பொருளை இந்த பிரேசத்திலிருந்து இல்லாதொழுக்கக்கூடியவர்களாக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். போதை இருக்கின்ற பிரேசங்களில் நாங்கள் பல குழுக்களை இவ்வாறான இந்த நலம்புரி சங்கம் இவ்வாறான ஒரு குழுவினை இங்கு அமைத்து இந்த விழிப்புணர்வை நடத்துவது போல
கிராமங்கள் தோறும் இவ்வாறான விழிப்புணர்வுகளை நடத்தக்கூடிய நிலை நாங்கள் ஏற்பட வேண்டும். அப்போதுதான் இவ்வாறான போதையினை நாங்கள் ஒழிக்கக்கூடியவர்களாக மாறுகின்றோம். மற்றது மனநலம் பாதிப்பு ஏற்படுகின்றது. உடல் ரீதியாக அந்த மனிதன் போதைக்கு அடிமையானவனுக்கு உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுகின்றது. சமூக வாழ்க்கை அவனுக்கு பாதிப்படையக்கூடிய தன்மை ஏற்படுகின்றது. அவனால் குடும்ப வாழ்க்கையில் பொருத்தமான குடும்ப வாழ்க்கையினை அவனால் முன்னெடுத்து செல்ல முடியாத நிலை ஏற்படுகின்றது. சட்ட ரீதியான பிரச்சனைகள், அவன் போதை பொருட்களுக்காக அடிமையாகும் போது சட்ட ரீதியாக அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் நிலையத்தில் அடைக்கின்ற நிலை எல்லாம் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதைவிட அவனால் பல்வேறு பிறழ்வான நடத்தைக்கு ஏற்படக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான அடிமையாகின்ற குழந்தைகளை அல்ல அடிமையாகின்றவர்களை நாங்கள் அதிலிருந்து தவிர்த்தெடுக்க வேண்டுமாக இருந்தால் சிறந்த ஒரு குடும்ப அமைப்பினை நாங்கள் கட்டியெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அன்பான குடும்பம், அன்பான குழந்தைகளுக்குரிய வழிகாட்டல்கள், வசதிகள் அல்லது குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பு, அன்பு தேவைகளை நாங்கள் நிறைவேற்றும் போது அந்த குழந்தை இவ்வாறான பிறழ்வான நடத்தைக்கு செல்ல முடியாத நிலை இருக்கும். ஆகவே இவ்வாறான ஒரு சந்ததிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. அதைவிட வயதிற்கேற்ப அவர்கள் கூடுகின்ற கூட்டங்கள், வயதுக்கு முதிர்ந்தவர்களுடன் சிலவராக வயது கூடியவர்களுடன் அவர்கள் சேருகின்ற நிலை காணப்படும். ஆகவே அவர்களுடைய வயதுக்கேற்ற நண்பர்களுடன் உறவினை பேணக்கூடிய நிலையினை அந்த குழந்தையை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதைவிட மன அழுத்தங்கள் ஏற்படின் உடற்பயிற்சி, தியானங்கள் போன்ற செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்து செல்லுகின்ற நிலைக்கு நாங்கள் அவர்களை இட்டு செல்லும் போது அவர்கள் அந்த போதைப் பொருளில் இருந்து தவிர்த்து அவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாத சந்ததியாக ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். ஆகவே எதிர்காலத்தில் எமது சம்மாந்துறை பிரதேசத்தில் இருக்கின்ற சகலரும் இவ்வாறான நிகழ்வுகளை நடத்தி எதிர்காலத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையாத சந்ததிகளை நாங்கள் உருவாக்கி எதிர்காலத்தில் பல்வேறு சமூக ரீதியாக இந்த மாணவர்கள் அல்லது இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு எதிராக நாங்கள் விழிப்புணர்வுகளை நடத்தும் போது அவர்கள் இந்த போதைப் பொருளில் இருந்து விடுபட்டு அவர்கள் ஒரு எதிர்கால சந்ததியாக இந்த சமூகத்துக்கு நல்ல ஒரு தலைவர்களாக அவர் உருவாகக்கூடிய நிலை இருக்கும். இவ்வாறான இந்த போதைப் பொருளை விற்பவர்களும் சரி, அதை பயன்படுத்துவதும் சரி, இந்த பிரதேசத்தில் இல்லாத நிலையினை எல்லோரும் ஒன்றிணைந்து ஏற்படுத்த வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு என்னையும் இந்த நிகழ்வுக்கு அழைத்தமையிட்டு இந்த அமைப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இப்போது ஒரு முக்கியமான உரையினை பாடசாலைகளிலே மாணவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற பாரிய அச்சுறுத்தலுக்கு மத்தியில் சம்மாந்துறை வலய கல்வி அலுவலகத்தினுடைய படிப்பாளர் அன்புக்குரிய எஸ் மகேந்திரகுமார் அவர்களுடைய பெருமதியான உரையினை தொடர்ந்து அடுத்து நாங்கள் இந்த வேளையில் உரையாற்ற அன்போடு அழைத்துக் கொள்ள போவது மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய இணைப்பாளர் ACA அசீஸ் அவர்களை அன்போடு நாங்கள் அடுத்து உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற சம்மாந்துறை சமூக சேவை அமைப்பின் தலைவர் உட்பட உறுப்பினர்களே, இந்த நிகழ்வில் கருத்துரை வழங்க வந்திருக்கின்ற உயர் அதிகாரிகளே, இந்த நிகழ்வுக்காக அழைக்கப்பட்டு இன்று இந்த உரைகளை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற சம்மாந்துறை மண்ணின் உறுப்பினர்களே, இந்த மண்ணின் சொந்தக்காரர்களே, உங்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சமய தலைவர்கள் முன் அவர்களுடைய ஆசிகளுடன் ஆரம்பமான இந்த நிகழ்வு இன்று இந்த ஒரு பிரதான வீதியில் அனைத்து மக்களும் தங்கள் செவிகளில் கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த கருத்துக்கள் ஒவ்வொருடைய காதுகளும் சென்று அதில் பயன்பெறும் என்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று தலைவிரித்து தாண்டவமாடும் போதை பொருள் என்ற ஒரு பாரிய ஒரு பிரச்சனையை கருவோடு உருவளிப்பதற்காக இன்று ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் சமூகத்தின் கடப்பாடுள்ளவர்கள் வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டியிருக்கின்றது.
வாழ்க்கையில் வசந்தத்தை காண வேண்டும் என்று, வளம் பெற்று வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் குடும்பத்தில் சுமைகளுக்குள் காலடி எடுத்து வைக்கின்ற போதும் அங்குகளும் துன்ப அலை இரைச்சல் கண்டு துவண்டு போகின்றோம். உழைப்பால் உயர்ந்து உன்னத நிலை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நாங்கள் கல்வி சமுத்திரத்திலே காலடி எடுத்து வைத்து கரை காணும் வரை அங்குகளும் துன்ப இரைச்சல் கண்டு துவண்டு போகின்ற நாங்கள் போதை என்ற ஒரு பொருளுக்கு அடிமையாகி ஒரு சமூகத்தையே சின்ன பின்னமாக்குகின்ற இழி தொழில் வியாபாரம் தான் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இழி தொழிலை செய்கின்ற உற்பத்தி செய்கின்ற உற்பத்தியாளர்கள், இதனை விற்கின்ற விற்பனையாளர்கள், இதனை பாவனை செய்கின்ற பாவனையாளர்கள் இந்த சமூகத்திற்கு முன்னும் சட்டத்துக்கு முன்னும் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு எடுக்கப்படுகின்ற நடவடிக்கையின் காரணமாக முழு மொத்த சமூகமே அவர்களை ஒரு சாட்டாக வைத்துக் கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனைகளினால் முற்றாக போதை என்பது இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகின்றோம். இன்று இலங்கை நாட்டின் புள்ளி விவரங்களை எடுத்துக்கொண்டால் 13 வயது தொடக்கம் 15 வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களில் அதிகப்படியானவர்கள் இந்த போதை வஸ்துக்குள் உள்ளாகி இருக்கின்றார்கள் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது. அதாவது 1000க்கு ஒரு மாணவன் ஏதோ ஒரு வகையில் சிறிய அளவிலாலும் சேர்ந்தான், பெரிய அளவிலாலும் சேர்ந்தான் இந்த போதைக்குள் அவன் உள்ளாகி அவனுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக்கி வருகின்றது. தினமும் 100 மரணங்கள் இந்த போதைப் பொருள் காரணமாக இலங்கை நாட்டில் நடைபெறுவதாக தகவல் தெரிவிக்கின்றது. ஆகவே இதனை நாங்கள் இல்லாதொழிக்க வேண்டும் என்பதற்காக சட்டத்தால் மாத்திரம் முடியாது. சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை என்ற 3 துறைகளும் விழிப்பாக இருந்து செயற்படுகின்ற போது இந்த மக்களாகிய நாங்கள் இவர்களை காட்டிக் கொடுக்கின்ற சமூகமாக மாற வேண்டும். எவர் இதனை விற்கின்றார், எவர் வாங்குகின்றார், எவர் பாவிக்கின்றார் என்று நாங்கள் காட்டிக் கொடுக்கின்ற போதுதான் அவர்களை சட்டத்திற்கு முன்னிறுத்தி அவர்களை தண்டனை வழங்குகின்ற போதுதான் இந்த சமூகத்தையும் இந்த ஊரையும் இந்த நாட்டையும் பாதுகாக்க முடியும் என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே எந்த அளவிற்கு பயமில்லாமல் கேவலமான தொழிலை செய்து விலை உயர்ந்த வீடுகளை கட்டி வாகனங்களை வாங்கி நாட்டிலே நடைப்பிடமாக செல்ல காசுகளாக இந்த போதை வியாபாரிகள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை பார்த்து சமூகம் இவர்களை பெரிய மனிதர்கள் என்று அவர்களை பாராட்டுகின்றோம். இந்த சமூகத்தை விட்டு ஒதுக்க வேண்டியவர்களாக இந்த போதையை ஏற்படுத்துகின்ற ஒரு சமூகத்தை கெடுக்கின்ற இந்த அரக்கர்கள் புறந்தள்ள வேண்டும். எந்த காரணம் கொண்டும் இவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய சபைகளில் அவர்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு மாலை போடுவதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. ஏனென்றால் அவர்களினால் ஒரு சமூகமே அழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த அழிவை நோக்கிய பயணத்திற்கு சொந்தக்காரர்களாக இந்த போதை வருகின்ற உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் பாவனையாளர்களும் காணப்படுகின்றார்கள். இன்றைய சமூகத்திலே 60% திருமண பிணக்குகள் காதி நீதிமன்றங்கள் இருந்து வருகின்றது. காரணம் என்ன? காதி நீதிமன்றங்களில் ஒரு மனைவியானவர் சொல்கின்ற விடயம், எனது கணவர் பெரிய சம்பாத்தியம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, போதையில் அவர் அடிமையாக இருந்ததன் காரணமாகத்தான் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டதாக சொல்கின்றார். இந்த குழப்பத்துக்கு காரணமான ஒரு பெண்ணை பாரமெடுக்கின்ற ஒரு ஆண் அவனுக்கான அந்தஸ்துக்களில் ஒன்றாக போதை பாவிக்காதவராக இருக்க வேண்டும். சாதாரண சிகரெட் தொடங்கி தொகையிலிருந்து சுருங்கிய முதல் இன்று போதையானது பல்வேறு வடிவங்களில் இன்று கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சமூகத்தை குட்டிச்சுவராக்க, ஒரு சமூகத்தை நாசமாக்குவதற்கு திட்டமிட்ட சதியாகவும் இருக்கலாம் என்று அச்சப்படுகின்றார்கள். ஆகவே எங்கள் சமூகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு இந்த பள்ளி வாயில்கள், கோயில் நிர்வாக சபைகள்,
திருச்சபைகள் போன்றவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இதை சட்டத்தினால் மாத்திரம் கட்டுப்படுத்த முடியாது. சமூகங்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இப்படியான அரக்கர்களை ஊரை விட்டு துரத்துகின்ற போதுதான் ஏனையவர்கள் படிப்பினை பெறும் அளவுக்கோ நாங்கள் மாற்றலாம் என்பதை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அதற்காக ஊருக்கென்று இருக்கின்ற சட்டங்களை நாங்கள் பலமாக்க வேண்டும். நாட்டுடைய தேசிய சட்டத்தை பாராளுமன்றங்களில் இன்னும் அதிகரித்து இவர்களுக்கான தண்டனைகளை எந்த காரணம் கொண்டும் பிணையில் வராதவாறு இவர்களுக்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்போகின்ற சந்தர்ப்பத்தில் தான் இவர்களை குறைக்கலாம். மாற்றீடாக இவர்களுக்கு உதவுபவர்கள், இவர்களின் பேரால் வாழ்பவர்கள், லஞ்சம் பெறுபவர்கள், அவர்களும் இந்த போதை உள்ள இந்த சமூகத்தை கெடுக்கின்ற வர்க்கத்தில் தான் சேருவார்கள். இவர்களுக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த நாட்டில் தலைவிரித்து தாண்டவமாடுகின்ற இந்த பிரச்சனையை கருவோடு உருவளித்து ஒரு சமூகம் கௌரவமாகவும் மானம் மரியாதையாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் இந்த நாட்டிலிருந்து முற்றாக அழிக்கப்பட வேண்டும் என்பதை விடயமாக கேட்டுக்கொள்கின்றோம். முக்கியமாக இந்த நாட்டை பொறுத்தளவில் சட்டங்கள் மிகவும் பலமாக இருக்கின்றது. சட்டத்தின் வாயிலாக ஒருவரை தண்டனை வழங்குவதன் மூலமாக அவரை கட்டுப்படுத்த முடியும், நிச்சயமாக முடியும். ஆனால் இதற்காக சாட்சி சொல்பவர்கள், இதற்காக ஆதாரங்களை சேகரிப்பவர்கள் முன்னின்று வருகின்ற போதுதான் ரூல் ஆஃப் லா என்று சொல்லப்படுகின்ற இந்த நாட்டின் சட்ட ஆட்சியை நாங்கள் திறம்பட பாதுகாக்க முடியும். இந்த நாட்டை வைத்துக் கொண்டு, நாட்டுடைய பெயரை வைத்துக் கொண்டு எத்தனையோ கவரகரமான செயல்களை செய்து வந்து இந்த சமூகத்திற்கு முன் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை இனங்கண்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குடும்ப ரீதியாக இவர்களை புறக்கணிக்கின்ற போதுதான் சந்ததி சந்ததியாக போதைப் பொருள் பாவனையாளர்களை நாங்கள் புறந்தள்ளி விட்டோம் என்ற செய்தி ஒவ்வொரு மனிதனுடைய காதுகளுக்கும் சென்றால் நிச்சயமாக இந்த போதைப் பொருள் பாவனையாளர்களை நாங்கள் கட்டுப்படுத்தவும் முடியும், விற்பனையாளர்களை இல்லாதொழிக்கவும் முடியும். ஆகவே இப்படியான ஒரு விழிப்புணர்வு என்பது, இதை யார் யார் உள்வாங்கி இருக்கின்றார்களோ அவர்கள் காதுகளில் ஊசு குத்துவது போல் செல்ல வேண்டும். அடுத்த கட்டம் நாங்கள் தெரிவித்து விட்டோம், உங்களுக்கு எதிராக யாரும் சிபாரிசு செய்ய முன்வர மாட்டோம் என்பதை ஆணித்தரமாக கூறி இந்த அவையிலே என்னையும் கருத்துரை வழங்குவதற்காக அழைத்தமைக்காக சம்மாந்துறை நலம்புரி சமூக சேவை அமைப்பினருக்கு மனமார்ந்த நன்றியை கூறி விரைவருகின்றேன். நன்றி. உரை நிகழ்த்தி விடைபெற்று தந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய இணைப்பாளர் ACA அசீஸ்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த அம்சமாக இடம்பெற காத்திருக்கின்றது இஸ்லாமிய பார்வையில் போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக உரையாற்றுவதற்கு நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது ABM ரம்சீன் காசிபி அவர்களை அன்போடு இந்த நேரத்தில் அழைத்துக் கொள்கின்றோம். بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده صدق الله أو كما قال عليه الصلاة والسلام. உண்மையிலே இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் சம்மாந்துறை நலன்புரி அமைப்பினுடைய அல்ஹாஜ் எங்களுடைய மதிப்புக்குரிய சுலைமான் ஹாஜி அவர்களே, ஏனைய இங்கு வந்திருக்கின்ற அனைத்து பிரமுகர்களே, நிர்வாகத்துறையினர்களே, உலமாக்களே,
மத சம்பந்தப்பட்ட தலைவர்களே, ஏனைய பொதுமக்களே, பெண்களே, அல்லாஹு தாலா இந்த மகாநாட்டின் ஊடாக எங்கள் எல்லோருக்கும் ஒரு இந்த போதையை விற்பவர்கள், அதற்கான முகவர்கள் எல்லோரும் திருந்திவிட்டால் சமூகத்தில் ஒரு சிறந்த குடிமகனை உருவாக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதத்துடன் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே திட்டத் தெளிவாக இந்த போதை விடயத்துக்கு வருவதற்கு முன்னால் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு அல்லாஹ் சூரத்து ஷுஆரா 42வது வசனத்திலே மிக தெளிவாக கூறுகிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாதா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். நாங்கள் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை வழங்குகிறோம், நாங்கள் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை வழங்குகிறோம், நாங்கள் நாடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் வழங்குகிறோம், நாங்கள் நாடியவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களாகவும் ஆக்குகிறோம். இப்படியெல்லாம் நாங்கள் மனிதர்களுக்கு செய்வது என்பது யஹப் என்பது அல்லாஹ்வுடைய கொடை, பொருந்திக் கொள்ள வேண்டும். சகோதரிகளே, நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை விளங்க வேண்டும். ஒரு பிள்ளை பிறந்ததிலிருந்து 7 வயது வரைக்கும் பிள்ளையோடு தன்னுடைய தாயும் தந்தையும் சிறந்த தொடர்பாடலை வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், மதம் சார்ந்ததை கற்றுக் கொடுப்பது கிடையாது. இஸ்லாமிய நபராக இருந்தால் தாய் தொழுதால் பிள்ளை, அந்த 7 வயதுக்கு உட்பட்ட பிள்ளை அப்படியே சென்று அந்த முசல்லாவில் சுஜூது செய்யும். யாரும் படித்துக் கொடுப்பது தெரியாது, இல்லை. அந்த தந்தை தாய் எந்த வழியோ அதைத்தான் அந்த பிள்ளை பின்பற்றது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் தான் சகோதரர்களே, பெரியார்களே, லா தஸ்தகீமு தில்லு வல் ஊது அஅவஜ் சொல்லுவார்கள். ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை, குச்சி வளைந்திருந்தால் நிழல் நேராக முடியாது. குச்சி நேராக இருந்தால் நிழலும் நேராக இருக்கும், குச்சி வளைந்திருந்தால் நிழலும் வளைந்திருக்கும். எனவே தாய் தந்தை எந்த வழியில் தன்னுடைய வளர்ப்பு இருக்குமோ, தாய் தந்தையர் எந்த வழியில் இருப்பார்களோ, தன்னுடைய பிள்ளைகளும் அதே வழியில் வளரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் தான் இஸ்லாம் சில விடயங்களை திணித்து சொல்கிறது. அந்த 7 வயசாக ஆகிவிட்டால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முரு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பிஸ்ஸலா தொழுகையை கொண்டு ஏவுங்கள், வஹும் அப்னாஇ ஸப் 7 வயதில். 7 வயதில எப்ப ஒழுக்கம் தவறுகிறதோ அன்றைக்கு தாய் தந்தையர்கள் அமானிதத்துக்கு மோசடி செய்கிறார்கள் என்பதை இந்த மேடையில் இருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இரண்டாம் கட்டமாக, அப்ப முதலாவது கட்டம், முதலாவது வயதிலிருந்து 7 வயது வரைக்கும் தாயுடைய தந்தையுடைய செயலாற்றம் பிள்ளைக்கு செயலளிக்கும். இரண்டாவது 7 இருந்து 14 வயது வரைக்கும் பிள்ளைக்கு தாய் தந்தையர்கள் சில அட்வைஸ்களை சொல்ல வேண்டும். மகனே, இப்படியான விடயங்களில் நீ நடந்து கொள்ள வேண்டும், உனது கூட்டாளி தொழில் எப்படி இருக்க வேண்டும், ஊரிலே உனக்கு வயதுக்கு மேற்பட்டவர்களோடு கூட்டாளி என்கின்ற செயலை வைத்திருக்க கூடாது, பாடசாலையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சில புத்திமதிகளை ஒரு தந்தை, ஒரு தாய், ஒரு ஆசான் ஒரு பிள்ளைக்கு வழங்குகின்றது என்பது ஆகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கலாம், மனிதன் அல்லாத மிருகத்தை அழகாக பயன்படுத்துகிறான். சிங்கத்தை தன் வசம் வைத்துக் கொண்டு, காட்டில் இருக்கின்ற சிங்கத்தை, தன்னுடைய ஆடு மாடுகளை குடிச்சு தின்கின்ற சிங்கத்தை இலகுவாக கைப்பற்றுவோம் மனிதன். தன்னுடைய ஒரு கிளியை பேசுவதற்கு வழக்கப்படுத்தும் ஒரு மனிதன். ஏன்? அல்லாஹ் தந்த பெரியோது அமானிதம், அல்லாஹ் தந்த ஒரு பெரும் ஒரு சொத்து, கிஃப்டை ஏன் நாங்கள் பயன்படுத்த முடியாது? நாங்கள் எல்லோரும் ஒன்று கூட வேண்டும். பிள்ளைகள் பாடசாலை என்கின்ற விடயங்களில் ஒழுக்க சீடர்களாக மாற்றுகின்ற 7 இருந்து 14 வயது வரைக்கும் கட்டாய கடமை. பிள்ளைகளுக்கு நலவை செய்து பயான் ஊடாக, தக்வா ஊடாக நல்ல விடயங்களை பயன்படுத்துகின்ற போது அது ஒரு செழிப்பை கொண்டு வரும். 14 வயதுல இருந்து 21 வயது வரைக்கும் வளர்த்த பிள்ளை சரியா இருக்கானா பிழையா இருக்கானா என்கிறத பார்க்கிற கடமை சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு. சகோதரர்களே, எப்ப இந்த பிள்ளை போதைக்கு ஒழுக்க அற்ற
கற்றவனாக மாறுகிறான் சமூகத்தில் என்றால் 14 21 வயதுக்கும் டீனேஜ் வயது என்று சொல்லுவாங்க. இந்த வயதில 1 14 வரைக்கும் நாங்க சரியா கவனிக்கலண்டா 14 வயதுக்கு பிறகு அசரத் இந்த புள்ள எனக்கு மட்டக்கம்படுக்கான அசரத் கதைச்சாலே எனக்கு பயம் இருக்கு. பிள்ளையோட எங்கெங்க எல்லாம் துறை சார்ந்தவங்க இருக்காங்களோ எல்லா இடமும் கூட்டிட்டு போவாங்க. கடைசா சகோதரர்களே பெரியார்களே, அந்த பிள்ளைய திருத்த இயலாத ஒரு கட்டம் வரும்போது கண்ணியமானவர்களே நாங்கள் பார்க்கிறோம் புனர்வாழ்வுக்கு அனுப்பக்கூடிய பல டிசிஷன்கள் முடிவுகள் எடுக்கப்படுகிறது. நாங்கள் இதற்கு எம்முடைய பள்ளிவாசல்கள் முச்சபைகள் அது மாத்திரமல்ல அனைத்து சங்கம் ரீதியாக இருக்கிறவர்கள் அதே போன்று எமது ஊரிலே நிர்வாகத்துறையில் இருக்கின்றவர்கள் சகலரும் இதற்கு முன்வர வேண்டும். இந்த சிறார்களுக்குரிய நடவடிக்கைகள் எப்படி மாற்றப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே போதை என்பது இப்படி இருக்கவில்லை, பரல் கணக்கில் இருந்தது. பரல் சகோதரர்களே பெரியார்களே, என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மாற்றம் ஈமானோடு செயற்படுத்தப்பட்டது, அல் குர்ஆன் அல் ஹதீஸோடு விளங்கப்படுத்தப்பட்டது. அதன் பின்னால் சஹாபாக்கள் இருந்தது அனைத்தையும் ஊத்தி விடுகிறார்கள். ரோடுகள் எல்லாம் பெரும் மழை தண்ணீர் ஓடுவதை போன்று போதை ஓடிக்கொண்டிருந்தது. இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது, ஒரு மனிதன் திடீரென்று பாவம் செய்தால் அவனை பிடித்து அவனுடைய மானத்தை எடுத்து அவனுடைய மரியாதையை கொழுகி சின்ன பின்னம் ஆக்குவதை இஸ்லாம் விரும்பவில்லை. கட்டங்கட்டமாக போதையுடைய வசனங்கள் 4 வசனமாக இறங்குகிறது. நீங்கள் போதையை தொழுகையிலே பாவிக்க வேண்டாம், உங்களுடைய மெண்டலிட்டியை குறைத்து உங்களை வித்தியாசமான கோணத்தில் ஏற்பட்டுவிடும். நீங்கள் சமூகத்துக்கு முன்னால் குடிக்க வேண்டாம், தவந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏனைய மத ஸ்தானங்கள் பொது இடங்களில் குடிக்க வேண்டாம், நிப்பாட்டிக் கொள்ளுங்கள். கடைசியாக இன்னமல் ஹம்ரு வல் மைசுரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மினல் அமலி ஷைத்தான், ஒட்டுமொத்தமாக ஊத்தப்பட வேண்டும் என்பதை அல் குர்ஆன் இறங்குகிறது. சகோதரர்களே பெரியார்களே, சஹாபாக்கள் ஒரு பெரும் திருப்பு முனையாக பாடுபட்ட ரீதியாக சிறப்பு முனையாக திருந்துகின்ற ஒரு ஆற்றலை பார்க்கலாம். அன்று மஸ்ஜிதுன் நபவி என்பது தொழுகைக்காக மட்டும் இருக்கவில்லை, திருமணத்துக்காக மட்டும் பள்ளிவாசல்கள் இருக்கவில்லை, சகல துறைகளும் பள்ளிவாசல் ஊடாக சமைக்கப்படுகின்ற போது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதில் ஐயம் கிடையாது. ஆகையால் இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன், எல்லா சந்தர்ப்பத்துக்குரியவர்களும் இந்த இடத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் அமானிதர்கள். நாளைய கியாமத்து நாளையிலே ஒரு ஊருக்கு நீங்கள் தலைவராக அமர்த்தப்பட்டால், ஒரு கிராமத்துக்கு தலைவராக அமர்த்தப்பட்டால், ஒரு பள்ளிவாசலுக்கு தலைவராக அமர்த்தப்பட்டால், ஒரு சமூகத்துக்கு தலை சிறந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டால், அந்த ஊருக்கு செய்கின்ற சேவைகளில் ஒன்று மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், மக்களை இப்படியான ஒழுக்க சமூகமாக உருவாக்க வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு வாழ வேண்டும். தன் வசம் எப்படி இருந்தாலும் சரி, சண்ட கடமையை 5 வருடம் 6 வருடத்துக்கு கொடுக்க முடித்துவிட்டால் போதும் என்ற மனதோடு வாழ்ந்தால் நாளைய கியாமத் நாளையிலே குல்லு உம்மத்தின் ஜாதியா, எல்லா சமூகமும் ரப்புக்கு முன்னால் முட்டங்காலில் நின்று ரப்பு கேட்கின்ற அனைத்தையும் கேட்டுவிட்டுதான் இவர் காலடி வெடிக்க வேண்டும் சொர்க்கமா, காலடி வைக்க வேண்டும் நரகமா என்கின்ற. எனவே அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்துக்கு செல்ல இருப்பதற்கு முன்னால் உலகத்தில் எங்களுக்கு தந்த வியூகமான தொழில்களை, வியூகமான தலைமத்துவங்களை, வியூகமான அமைப்புகளை எங்களோடு போர் சேர்ந்து ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்திலே ஒரு பாவம் நடைபெறுது என்று சொன்னால் அந்த பாவத்துக்கு ரப்புடைய தண்டனை, இவர் சுவர்க்கவாதி, இவர் பள்ளிவாசலில் சுபகு தொழுதவர், காலை மாலை செய்தவர், இவரை விட்டு போட்டு மற்றவரை தாக்குவோம் என்று தண்டனை இறங்குவதில்லை. தண்டனை என்பது நல்லவருக்கு இறங்கும், கெட்டவருக்கு இறங்கும். நாளை அவர் நல்லவர் தப்பித்துக் கொள்வார் என்பதுதான் ரப்புடைய முடிவாக இருக்கிறது. ஆகையால் நாங்கள் எல்லோரும் மிக முக்கியமான ஒரு கார்த்தரை உடையவர்களாக இருக்கிறோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பாவத்தை திருத்துகின்ற முறையை சொன்னார்கள். மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி,
நீங்கள் ஒரு பாவச் செயலை கண்டால் அந்த மனிதனை அப்படியே லாக் பண்ணி அந்த மனிதனை திடீரென்று மானம் ரோஷத்தை இழந்து அவரை கூட்டிக் கொண்டு போய் நீங்கள் அவரை துன்புறுத்த வேண்டாம், அவருக்கு கையிலாக செய்யுங்கள், தோளோடு தோள் போடுங்கள், அவரோடு நண்பனாகுங்கள், அதை பற்றிய விழிப்புணர்வை கொடுங்கள். அவர் போதையில் இறங்கிவிட்டார் என்று சொன்னால் போதை என்பதனுடைய அந்தஸ்து என்ன, அதனுடைய முடிவு என்ன? உடம்பில் செலுத்தப்பட்டால் உடம்போ அது நினைத்தமாறு நடக்கும். தாய் என்பது விளங்க மாட்டாது, தந்தை என்பது விளங்க மாட்டாது. தாய் மனைவியாகவும் மனைவி தாயாகவும் இது செயற்படுத்தும். உனது குடும்பத்தில் ஒரு பாரிய ஒரு துறையை இது அப்படியே அழித்துவிடும் என்கின்ற மார்க்க உபன்யாசம் அடிக்கடி செயற்படுத்தப்படுகின்ற போது இது ஒரு பெரும் தாக்கத்தை செலுத்தும். இதைத்தான் ரப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல்யுகையிருஹு பியதிஹி, கையால் தடுக்க பாருங்கள் நளினமாக்க. இரண்டாவது சொன்னார்கள், ஃபபிலிசானிஹி, உங்களுடைய நாவுகளால் நீங்கள், அல்லாஹ் தந்த நாவு, இந்த நாவுக்கு நாளைய கியாமத் நாளையிலே இந்த நாவுடைய பெருமதி பேசப்பட வேண்டும் என்று சொன்னால் சமூகத்திலே நல்லதற்கு பேசப்பட வேண்டும். நீங்கள் எல்லோரும் ஒரு உம்மத் என்று சொன்னால் அந்த உம்மத் நன்மையை ஏவ வேண்டும், தீன்மையை தடுக்க வேண்டும். இது முக்கியமான பாடாக இருக்கிறது மார்க்கத்திலே. எனது குடும்பம் மட்டும் தெரிந்துவிட்டால் நல்லது என்று நினைக்க வேண்டாம், சமூகத்தின் ஒரு தொல்லை தரக்கூடிய ஒன்றை நீக்க வேண்டும். சகோதரர்களே, தொழுகை என்பது மனிதனோடு சம்பந்தப்பட்டது, ரப்போடு சம்பந்தப்பட்டது. நோன்பு என்பது ரப்போடு மனிதனோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் போதை என்பது ஒரு மனிதனோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. ஒரு ஊரோடு சமூக குற்றவாளியாக சமூகத்தின் ரோஷத்தை போக்காட்டக்கூடிய, குடும்பத்தின் மானத்தை போக்காட்டக்கூடிய, மரியாதை இழக்கக்கூடிய ஒன்று. அதற்கு நாங்கள் என்ன கட்டம் வாயால் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பரிசீலனைக்கு வர வேண்டும். நான்காம் கட்டம், நாங்கள் ஈமான் என்கின்ற ஒன்றை வைத்து ஒதுங்க வேண்டும் என்பதை இஸ்லாம் திட்டத்தெளிவாக கூறுகிறது. ஆகையால் இறைவன் தந்த அந்த பாரிய ஒன்றை நாங்கள் செயற்படுத்த வேண்டும். இஸ்லாம் கூறுகிறது, நீங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் தெரியுமா? எப்படி நீங்க ஒரு செடிய ஒரு விரும்பி வீட்டுக்கு முன்னால அதை நாங்க நேசிக்கிறத எப்படி நாங்க உருவாக்குறோமோ அதே போன்று பிள்ளைகள் விடயத்தில கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டுமாக இருந்து நடத்துவமாக இருந்தால் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு சந்தோஷப்படுகிறேன், இந்த நலன்புரி சமூக சேவை இதை ஒரு புத்தாக்கமாக முன்வைத்திருக்கிறது. எங்கள் எல்லோருடைய கையிலையும் இன்று தரப்பட்டிருக்கிறது. இந்த பாவத்துடைய இதை என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம், ஊரில் சமூகத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம், எதன் ஊடாக கொண்டு வரலாம் என்பதை சிந்திப்போம், செயற்படுவோம். இதை யார் யார் இதற்கு நுகர்வோராக இருக்கிறாரோ, கொண்டு வருகிறாரோ அவர் மாற வேண்டும். முதலாவது சகோதரர்களே, எளியவன் கஷ்டமடைந்தவன் அவனை பிடித்துக் கொண்டு கொடுப்பதை விட எங்கிருந்து இறக்கப்படுகிறது என்பதை நிச்சயமாக தட்டத்தெளிவாக சொல்ல வேண்டியது கிடையாது. ஆனால் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இந்த நாட்டிலே எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை, பாதாளத்தில் இருந்தவர்களை அழித்து ஒழித்து முன்வைத்த சமூகமாக இருக்கின்ற போது ஏன் இதற்குரிய வழியை எங்களால் திட்டமிட்டு செய்ய முடியாது? எத்தனையோ பாதுகாப்பு துறைகள் இருக்கிறது, பல விடயங்கள் எங்களுக்கு காணப்படுகிறது. எல்லா துறைகளும் ஒன்று சேர்ந்து இதற்குரிய ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வருவோம். இன்றைக்கு தொழுகையை பற்றி தபலீகுடைய ஜமாத்துடைய சகோதரர்கள் மாஷா அல்லாஹ் வீடு வீடாக தட்டுகிறார்கள். எங்களுடைய பணியை முன்வைப்போம். இந்த போதையின் ஊடாக சமூகத்தில் இருந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு மகனும் வயது வந்த மகனில் இருந்து ஊரிலே நாட்டிலே நடமாடுகின்ற எல்லா சேவை உள்ளவர்களும், எல்லா துறை சார்ந்தவர்களும், எல்லா மத ரீதியான முதல்வர்களும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு வீடாக தட்டி தட்டி இதிலிருந்து பாதுகாப்பு பெற்று நல்ல சமூகத்தையும் ஒழுக்கமான ஆன்மீகமான உருவாக்கம் பெற்ற ஒரு கொள்கையான அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் தந்து
இப்படியான நிகழ்வுகளை விட்டுவிடாமல் தொடர்ச்சியாக எம்மால் ஏழுமான பணியோடு சேர்த்திட்டமாக நினைத்து செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக என்று வேண்டி இந்த இடத்துக்கு அமைத்த இந்த சமூக சேவை உறுப்பினர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய பார்வையில் போதைப் பொருள் தடுப்பு தொடர்பான பய நிகழ்வினை மிக சிறப்பாக வழங்கி விடைபெற்று தந்திருக்கின்ற கண்ணியத்துக்குரிய உலமா பெருந்தகை ABM ரம்சின் காசிபி ஹசரத் அவர்களுக்கு இந்த வேளையிலே எமது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் இந்த மேடையிலே உரை நிகழ்த்து அன்போடு அழைத்துக் கொள்வது சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய டாக்டர் டி பிரபா சங்கர் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சம்மாந்துறை நலன்புரி சேவைகள் அமைப்பின் தலைவர் செயலாளர் பொருளாளர் உட்பட இங்கு வந்திருக்கும் பெருந்தகைகளே, மதிப்புக்குரிய விருந்தினர்களே, மாணவ மாணவர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஆய்வான் கணவர் எம்எஸ் வந்திருக்காருன்றோடனே முழுசி போயிருக்காங்கிற டையை காண நினைக்கின்றது. டையை காணல யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஊர்மானா தான் பதிவிட்டாங்க. இன்றைக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாம் முடிவு நேரம் 5:30 மணியா போயிட்டு அப்புறம் இந்தியாவில் வந்தது. இந்த போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்களை நானப்பை தர்க்க ரீதியாக தான் உங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்துறது. நாம இப்ப நாளைக்கு மழை பெய்யுமா மழை பெய்யாதான் என்ற ஒரு கேள்வி எடுக்கலாம். சில பேர் சொல்லுவோம் பெய்யும், சில பேர் சொல்லுவோம் பெய்யாது, சில பேர் சொல்லுவோம் நம்ம நாட்டில் வானிலை அறிக்கை சொல்ற மாதிரி ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை, சில இடங்களில் பெய்யாமையும் விடலாம், வெயிலும் அடிக்கலாம். அப்படியான ஒரு பதிலை சொன்னோம்னு சொன்னா எந்த வகையிலையும் தப்பி போயிடலாம். ஆனா அது கணநாளே கோடாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது எடுகோல் இல்லாம உங்களுக்கு தற்கரியான ஆதாரங்களால தான் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தலாம். நீங்க முதல் மாதிரி சந்திரனை காட்டி சூரியனை காட்டி இந்த காக்கா வருது சோறை கொண்டு போகும்போது என்று சாப்பாடு நிற்கிற காலமெல்லாம் மலையேறிட்டு இப்ப அரவாசி அம்மாமா யூடியூப்பை காட்டி தான் சோறு நிறுத்துறாங்க பிள்ளைகளுக்கு. பெரியவர் சொன்னார், நீங்க ஆரம்பத்துல அந்த பிள்ளைகளை வளர்ப்பு பாரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும் என்று அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டது. நாம் என்ன செய்யறோம், ஆண்டொன்றிலே டியூஷன் உள்ள விடிய எழும்பி நித்திரம் முழிச்சு பார்க்க நேரமே கழுத்தை பிடிச்சி பல்ல தேய்ச்சி பிளக்கி போய் இடுப்பாட்டி மோட்டர் சைக்கிள் அனுப்புறோம் டியூஷனுக்கு. அதுக்கு பிறகு 5ஆம் வகுப்புல 6 கண்டுபிடிச்சானது இல்லையா அந்த ஸ்காலர்ஷிப் பண்றது சாமான. இப்பதான் கணக்க பிள்ளைகள் 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் முடிச்சு சந்தோஷமா இருக்குது. திணிச்சு 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 இந்த பிள்ளைகளுக்கு நாம வாழ்க்கைன்னா என்னண்டு அதுகளுக்கு காட்டாம விடுறோம். படிப்பு மட்டும் வாழ்க்கை இல்லை, படிப்பு தேவைதான். படிப்போட சேர்ந்த நல்ல ஒழுக்கம் அதுக்கும் விட முக்கியமான ஒரு சாமான். அப்ப நாம வீட்டுல கொஞ்சம் அதுக்குரிய டைம் எடுத்துக்கொள்ளணும். நான் சொல்லலை இப்ப அம்மா அப்பாவும் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்து பிள்ளைகளை நல்லா பார்த்து கொடுங்கன்னு சொல்லலை. அம்மா வேலைக்கு போனா அப்பா பாருங்க, அப்பா வேலைக்கு போனா அம்மா பாருங்க. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஆள் ஸ்ட்ரிக்டா இருங்க, ஒரு ஆள் ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லி அன்றைக்கு பின்னேரம் கொஞ்சம் டைம் எடுங்க. அன்றைக்கு நைட்டு கொஞ்சம் டைம் எடுங்க. அந்த பிள்ளைகிட்ட கேளுங்க, கதைங்க. ஒரு மணித்தியாலும் கூட இருந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க. அப்படி நீ இருந்தா தான் அந்த பிள்ளை உண்மையை உங்களுக்கு சொல்லும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த பிள்ளை நினைக்கும் இதை சொல்ல போனோம்னு நம்மளுக்கு இதை விட பெரிய அடிதான் உள்ள போகுதுன்னு சொல்லி இந்த பிள்ளை சொல்லாது. இப்படியான தனிமைப்படுத்தப்பட்ட பணக்கார பிள்ளைகள் தான்
முதலாவது டார்கெட் இந்த போதைப் பொருள் விற்கிறார்கள். முதலாவது வந்து ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க. என்ன ரூபத்திலையும் இருந்துட்டு போட்டும், அது பென்சில் ரேசரோ இ சிகரெட்டோ என்னவாவோ இருந்துட்டு போட்டும். நான் இப்போ கூடுதலாக அதை பற்றி கதைக்கிறேன்னு சொன்னா அதில் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க வேண்டி இருக்குது. அதை எப்படி பாதிக்கிறதில்லை, அதெல்லாம் பற்றி சொல்றதில்லை. நான் இப்போ அந்த மாதிரியான பிள்ளைகள் தான் முதலாவது டார்கெட்டா இருக்கு இந்த மாதிரியான கூட்டத்துக்கு. அந்தத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, பிள்ளைகள பிரச்சனைகளை நீங்க முதல் கேட்டுக்கொள்ளணும். நீங்க கேட்டு தெளிவடைஞ்சு உங்களுக்கு அதுக்குரிய தீர்ப்பை வழங்க இயலாட்டி நீங்க அடுத்த கட்டம் பெற்றோர்கள் இயலாட்டி ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க. ஆசிரியர் இல்லாமல் போனா பெரியவர்கள்ட்ட சொல்லி அது பிள்ளைக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்கணும் முதல். அதுக்கு பிறகுதான் நீங்க படிப்பை பற்றி யோசிக்கலாம். இது நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே அரைவாசி பிரச்சனை தீர்ந்துடும். இப்ப நாம சொல்றோம் சிகரெட் குடிக்கிறதால புற்றுநோய் வருது, சிகரெட் குடிக்கிறதால பல்வேறுபட்ட நோய் வருது. இப்ப நீங்க யாரும் யோசிச்சுப்பாங்க இல்லையா, சிகரெட் வியாபாரத்தை ஃபுல்லா நிப்பாட்டி விட்டா இதெல்லாம் இல்லாம போகும் தானே என்று. இதுவரைக்கும் நிப்பாட்டப்பட்டிருக்கா? இல்ல. சிகரெட்டுக்குரிய விலையை எவ்வளவு கூட்டினாலும் குடிக்கிற ஆள் இருக்குது, அந்த புகைத்தலை பாவிக்கிற ஆள் இருக்குது. அதால நாம அந்த ரீதியில போயிடாது. சரி, சிகரெட்டை ஃபுல்லா நிப்பாட்டிட்டோம், வேற விஷயத்துக்கு போவாங்க. அப்ப நம்ம பிராக்டிக்கலா தான் யோசிக்கணும். அப்ப நடக்காத ஒரு கதையை பத்தி வம்பு வளர்த்து அதை பத்தி பேசுறதை விட அதுல இருந்து நம்மட பிள்ளைய எப்படி காப்பாத்துறது தான் நாம யோசிக்கணும். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானா வளரும் என்ற ஒரு பழமொழி இருக்குது. அதே மாதிரி ஒரு பிள்ளை போதைக்கு அடிமையா இருந்தா அதை தட்டி கேட்க நீங்க தவறுனா நாளைக்கு அதே நிலைமை உங்களோட பிள்ளைக்கும் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பிள்ளை வேற திசையில போகுதுன்னு சொன்னா இதுல பெற்றோருக்கு அடுத்த பாரிய பொறுப்பும் ஆசிரியர்களுக்கு இருக்குது. கூட டைம் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ற ஸ்கூல்ல தான். அப்ப ஸ்கூல்லையும் வந்து ஆசிரியர்கள் வந்து மிகவும் ஒரு அந்யோன்யமாக ஒரு தாய் தகப்பனா பழகினா தான் அந்த பிள்ளையும் உண்மையே சொல்லும். இப்ப கூடுதலான இடங்கள்ல புதுசா வர பிரச்சனை கேங்ஸ்டர். ஒரு போதை ஏதோ பாவிக்கிற ஒரு ஒரு மாணவர் இருக்காரு, அவருக்கு பின்னுக்கு இன்னொரு 10 பேர் 15 பேர். இவருக்கு என்ன நடந்தோடனே அவ்வளவு பேரும் போற அடிக்கிறதுக்கு. அந்த பயத்திலே அரவாசி பிள்ளைகள் அவனோட சேர்றதில்லை. அப்போ ஒருவன் தனிமைப்படுத்தப்பட்டாலும் மற்ற பிள்ளைகள் போய் அவனை காப்பாற்ற போறதில்லைன்னு சொன்னா அவன் இவனோட சண்டை பிடிக்கிறான், அவனை போட்டு நம்மளுக்கு அடிச்சு போட்டுவாங்க. வீட்டுல வந்து சொன்னாலும் நீங்க போய் ஆசிரியர்மார்ட்ட அதை சொல்றல்ல. ஏனெண்டா இதை நாளைக்கு போய் நாம சொல்ல போய் அவன் வந்து நம்மளை போட்டு அடிக்கிற மாதிரி நம்மளை விட்டு கல்லறிஞ்சிட்டு போயிட்டான் என்ன செய்யற? இப்படி இருக்கலாது. இப்படி தொடர்ந்து பயந்து 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 இருந்தா நாளைக்கு நாம நம்மளோட பிள்ளையும் கோட்டை விட வேண்டியதுதான் வரும். நாம எல்லாரும் துணிவா இருந்தா இதை வெல்லலாம். இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். ஒரு ஆட்டு மந்தைய வேட்டையாட போன
ஒரு ஆட்டு மந்தைய வேட்டையாட போன சிங்க கூட்டத்துல இருந்த ஒரு சிங்கக்குட்டி வந்து தவறுதெல்லாம் அந்த மந்தையில விடப்பட்டுட்டு சிங்கக்கூட்டம் போயிட்டுது. அப்ப இந்த சிங்கக்குட்டி இந்த ஆடோட சேர்ந்து வளருது. வளர்ந்து வளர்ந்து ஆடோடைய போய் எங்கேயாவது பாலை குடிக்கிற, ஆடோட சேர்ந்து புல்லை சப்பி பார்க்குற, அது சப்பையெல்லாம் இருக்கு. ஆனா பாலையும் குடிக்கிற, புள்ளையும் சப்பி சப்பி திரிஞ்சு இப்படி இந்த ஆடும் வளர்ந்துட்டு, ஆடோட சேர்ந்து சிங்கமும் வளர்ந்துட்டு. ஒரு நாள் இவர்கள் மேய்ஞ்சிட்டு இருக்க நேரம் இன்னொரு சிங்க கூட்டம் வந்துருக்கு ஆடை பிடிக்கிறது. ஓடி வந்து துரத்தி வார நேரம் ஆடோட ஆடா இந்த சிங்கமும் ஓடுதான், கத்தி 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 ஓடிடுது. அப்ப அதுக்கு சிங்கம் ஒன்று பார்த்துட்டு பிடிச்சி வச்சு சொல்லியிருக்கு, நீ ஆடு இல்லை, நீ சிங்கம், நீ ஏன் பயந்து போய் ஓடுறான்னு சொல்லி. அதுக்கு பிறகுதான் அது பார்த்துருக்கு அது சிங்கம். இந்த மாதிரி நமது பிள்ளைகள் வந்து நம்மளுக்கு முன்னுக்கே திசை மாறி போறது நம்மளுக்கு விளங்குது இல்லை. நீங்க நெருக்கமா இல்லாட்டியும் உங்களோட பிள்ளைகள் திசை மாறி போய்கொண்டுதான் இருக்கும். நீங்க திரும்பி பார்க்க நேரம் அது டூ லேட்டா போயிடும். நான் உரை நீட்ட விரும்பவில்லை பெற்றோர்களே. நீங்கள் நினைத்தால் போதை பொருள் எப்படியாவது பயன்பட்டு கொண்டு போட்டும், உங்களோட பிள்ளைகளை அதுல இருந்து நீங்க காப்பாற்றலாம். அதுதான் நம்மளுக்கு தேவை, இந்த நாட்டுக்கு தேவை. இந்த அரசாங்கம் இருக்கும் வரைக்கும் நான் நினைக்கல போதைப் பொருள் மிகவும் பாரிய லெவலில் போகும்னு சொல்லி. ஏன்னா கண்ணுக்கு முன் உதாரணங்கள் தெரிஞ்சு கொண்டு இருக்குது, பிடிச்சு கொண்டு தெரியுறாங்க எல்லா பக்கமும். இதை நம்ம நிப்பாட்ட இன்னொரு ரூபத்தில் ஒரு இதில் வரலாம், அது நியதி. அந்த நேரம் அதை பற்றி யோசிப்போம். ஆகவே நாம் திருந்துவோம், நாட்டை திருத்துவோம். நன்றி. இஸ்லாம். உரை நிகழ்த்தி விடைபெற்று தந்த சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் எஸ் பிரபாசங்க சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் இரண்டாவது கட்டமாக அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் எமது வளவாளர்களுடைய மிக முக்கியமான விசேட உரை ஒன்றும் இடம்பெற காத்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் மஹரிப் தொழுகையை தொடர்ந்து இரண்டாம் கட்ட நிகழ்ச்சிகள் யாவும் இடம்பெறும். அதே போன்று எமது அதிதிகளினால் கௌரவிப்பு நிகழ்வும் இடம்பெற காத்திருக்கின்றது. அனைவரும் அமர்ந்து அதனையும் தொழுகையை தொடர்ந்து அமர்ந்து நிகழ்ச்சியையும் நிறைவு செய்து தருமாறு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.